கைஸ் ஆன்சிபிள் பார்த்தீங்களா? கிளியரா எல்லாரும் ஓரளவுக்கு ஆன்சிபிள்ல? ஓரளவு ஓகேங்க. ஓகே. பேசிக்ஸ் எடுத்தாங்க. அது வரைக்கும் ஓகே. பட் இன்டெப்த்தா போனா என்ன பிரச்சனை வரும்னு இதுக்கு மேல தான் தெரியும். ஓகே. இன்டெப்த் மீன்ஸ் மாடியூல் தான் பார்த்தீங்களா ஆல்ரெடி? ஆன்சிபிள் மாடியூல் those kind of things. சும்மா இந்த ஃபைல் கிரியேட்டிங், காப்பி மாடியூல்ஸ் இந்த லெவல் பேசிக்ஸ் வரைக்கும் பார்த்தோங்க. இன்னும் இன்டெப்த் இறங்கல. ஓகே. ஓகே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஸ்கிரிப்டிங்ல தான் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹேண்டில் பண்றது. ஓகே. எனக்கு பிஃபோர் தட் ஆன்சிபிள் எதுக்காக யூஸ் பண்றோம்? யாராச்சும் சொல்ல முடியுமா? Why we are going with that Ansible? For a bulk configuration management. Configuration management. To store all the script in one place. Okay. In one place. என்ன ஸ்கிரிப்ட் நம்ம ஒன் பிளேஸ்ல ஸ்டோர் பண்றோம்? சிம்பிளா சொல்லணும்னா ஓகேங்களா? Ansible is a configuration management tool அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க? Yes. Configuration management tool. என்ன கான்ஃபிகரேஷன் நம்ம எங்க மேனேஜ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, we are creating some infrastructure, right? Yes. லைக் EC2 இருக்கலாம், ஆர் VM இருக்கலாம். ஓகேங்களா? ஏஜென்ட்னு சொல்லலாம். எனிதிங். ஓகேங்களா? நீங்க இந்த மாதிரி இருக்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல குறிப்பிட்ட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதோ இல்லைன்னா குறிப்பிட்ட ஃபைலை மூவ் பண்றது இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாமே நம்ம எதில் பண்ணுவோம்? ஆன்சிபிள் பிளே புக்கில் தான் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு நேம் என்ன சொல்லுவோம்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றது. இன்ஃப்ராவை கிரியேட் பண்றது. ஓகேங்களா? வாட் இஸ் த இன்ஃப்ரா? Infra means set of like hard disk, RAM, CPU. ஓகே. லைக் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா AWS படிச்சிருந்தீங்கன்னா ஓகேங்களா, அதை என்னன்னு சொல்லுவீங்க? EC2ன்னு சொல்லுவீங்க. EC2 என்னன்னு சொல்லுவீங்க? சர்வர். கரெக்டா? அந்த சர்வர்ல என்னென்ன காம்போனன்ட்லாம் இருக்கும்? சர்வர்ல CPU இருக்கும், மெமரி இருக்கும், ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஓகே. சர்வர்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபயர்வால் இருக்கும். கரெக்டா? என்ன போர்ட் ஓபன் பண்ணுவோம். ஓகேங்களா? திஸ் இஸ் ஃபார் காமன் ஃபார் அஷூர் as well. ஓகேங்களா? அஷூர்ல நீங்க VM கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன இருக்கும்? இன்பவுண்ட் ரூல். ஓகேங்களா? ஃபயர்வால் இஸ் நதிங் பட் இஸ் a இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் ரூல் சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? எஸ். இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட். ஓகேங்களா? அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபயர்வால் ஆர் போர்ட்னு சொல்லுவோம் AWSல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணுவோம்? S3ல ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? அஷூர்ல என்ன பண்ணுவோம்? கைஸ் அஷூர் இருக்கீங்களா? இல்ல எல்லாரும் AWS-ஆ? இல்ல அஷூர் இருக்கும். ஓகே. அஷூர்ல ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? பிளாப்ஸ். ஓகேங்களா? பிளாப்ஸ். ஓகேங்களா? நீங்க பிளாக் கிரியேட் பண்றது இது எல்லாமே என்னங்க? ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? லைக் AWS பொறுத்த வரைக்கும் VPC, ஓகே, சப்நெட், வேற என்ன இருக்கு? ஆட்டோ ஸ்கேலிங், லோட் பேலன்சர். இது எல்லாமே என்ன சொல்லுவோம்? எக்ஸெட்ரா. ஓகேங்களா? இது எல்லாமே என்ன சொல்லுவோம்? ஒன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே போல அஷூர்லயே எடுத்துக்கலாம். நீங்க பிளாபா இருக்கட்டும். ஓகேங்களா? ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்றதா இருக்கட்டும். ரிசோர்ஸ் குரூப். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவீங்க. ஸ்டோரேஜ் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவீங்களா? அதுவும் என்னன்னு சொல்லுவோம்? ஒரு இன்ஃப்ரான் தான் சொல்லுவோம். கரெக்டா? விநெட், சப்நெட், இமேஜ் கேலரி, இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்றோம் இல்லைங்களா? இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்? இது கால்ட் அஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இது வரைக்கும் நீங்க AWS-ஆ இருக்கட்டும், இல்லைன்னா அஷூரா இருக்கட்டும், ஓகேங்களா, GCP-ஆ இருக்கட்டும், நீங்க எப்படி கிரியேட் பண்ணிருப்பீங்க? GUI-ல தான் கிரியேட் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? எஸ்.
டைரக்டா போவீங்க. ஆல்ரெடி என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க GUIல. ஜஸ்ட் நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க கிரியேட் பண்ணுவீங்க. பண்ணிடுவோம். கரெக்டா? எஸ். திஸ் இஸ் த ஃப்ளோ. ஓகேங்களா? தென் AWSல கோட் லெவல்ல யாரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்கீங்களா? ஏதாச்சும் சர்வீஸ் மூலியமா? கைஸ் கோட் லெவல்ல யாரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்கீங்களா AWSல? எஸ் பண்ணியிருப்போங்க. எலாஸ்டிக் என்ன பீம். சர்வீஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க? எலாஸ்டிக் பீம். எலாஸ்டிக் பீம். வேற? எலாஸ்டிக் பீம் மூலியமா நீங்க ஸ்கிரிப்டா எழுதுனீங்க? சம் ஸ்கிரிப்ட் டவுன்லோட் பண்ணேன். Okay. அப்புறம் இதுல யூட்டிலைசேஷன் utilization விஷுவல் ஸ்டுடியோல விஷுவல் ஸ்டுடியோ. ஓகேங்களா? ஸ்டோரேஜ் AWSல நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட். ஓகேங்களா? நீங்க சொல்ற எலாஸ்டிக் பீம் வந்து பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட் இல்ல. ஓகேங்களா? தட் இஸ் a பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். கரெக்ட்டா? எஸ். அது வந்து PaaSன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பட் டேட்டாபேஸ் திஸ் இஸ் a இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இட் வில் பி டிஃபரண்ட். ஓகே. ஓகேங்களா? Okay. கிளவுட் கான்ஃபிக் அப்படின்னு Cloud யாராவது படிச்சிருக்கீங்களா? Yes. கிளவுட் இது ஃபார்மேஷன் ஆட்டோ ஸ்கேலிங் இதுல பண்ணியிருக்கோம். இல்லங்க. ஆட்டோ ஸ்கேலிங் வில் பி டிஃபரண்ட். ஓகேங்களா? ஓகே. நீங்க ஒரு ஈஸி டு மிஷினை கிளவுட் ஃபார்மேஷன் வழியா இது வரைக்கும் கிரியேட் பண்ணிருக்கீங்களா யாராச்சும் AWSல? எஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அததான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்னு As a சொல்லி service. படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? Yes. சேம் அஜூர்லயும் நீங்க என்ன பண்ணலாம், யூ ஹேவ் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட் இருக்கு. ஓகேங்களா? அஜூர்ல என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? யா எக்ஸாக்ட்லி ARM டெம்ப்ளேட் சொல்லுவோம். கரெக்டா? அப்போ நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஹேண்டில் பண்றதுக்கு AWSல கிளவுட் ஃபார்மேஷன் ஒன்னு இருக்கு, அஜூர்ல ARM டெம்ப்ளேட் இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஏன் நம்ம தனியா டெராஃபார்ம்னு ஒரு டூல் படிக்கணும்? கைஸ் என்னோட क्वेश्चन புரியுதுங்களா? எஸ் புரியுதுங்க. இப்போ நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஹேண்டில் பண்ணணும்னா AWSல கிளவுட் ஃபார்மேஷன் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் எழுதிட்டு நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஹேண்டில் பண்ணலாம். நீங்க அஜூர்னா ARM டெம்ப்ளேட் வழியா என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். தென் why we need to learn a Terraform? What is the purpose? யாருக்காச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெராஃபார்ம் வந்து எல்லா கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஸோ Exactly. அஜூர்ல வந்து ஓகேங்களா? ஏஆர்எம்ங்கிறது வந்து அஜூர்ல மட்டும் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி. ஏன் நான் இதை இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணா, கண்டிப்பா நீங்க இன்டர்வியூல டெராஃபார்ம்னு ஒன்று போட்டீங்கன்னா, கிளவுட் ஃபார்மேஷன் போட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட இன்டர்வியூ உங்களை கேட்பான். ஓகேங்களா? யூ ஆல்ரெடி நோ தட் கிளவுட் ஃபார்மேஷன், தென் வை வி நீட் டு மூவ் அ டெராஃபார்ம் அப்படின்ற கொஸ்டின் கேட்பான். ஓகேங்களா? அதுக்கான ஆன்சர் என்னன்னா, இப்போ நீங்க கிளவுட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணீங்களா, யூ கேன் ஏபிள் டு மேனேஜ் ஒன்லி அ AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க ARM டெம்ப்ளேட் யூஸ் பண்ணீங்களா, யூ கேன் ஏபிள் டு மேனேஜ் ஒன்லி அ Azure resources. ஓகேங்களா? பட் Terraform அப்படின்ற ஒரே ஒரு ஸ்கிரிப்டை நீங்க படிச்சீங்கன்னா, யூ கேன் ஏபிள் டு மேனேஜ் யூ கேன் ஏபிள் டு கிரியேட் எனி கிளவுட் இன்ஃப்ரா. ஓகேங்களா? கிளவுட் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஆன் பெர்மிஸ்ல கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், Terraform யூஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளியரா? இப்போ புரியுங்களா டெராஃபார்ம்ன்றது ஏன் படிக்கணும்ட்டு? ரியல் டைம்ல நீங்க AWS படிச்சிருந்தாலும் சரி, அஜூர் படிச்சிருந்தாலும், GCP படிச்சிருந்தாலும், ஓகேங்களா, நீங்க டெராஃபார்ம்ன்ற ஒரு டூலை மட்டும், இந்த டெராஃபார்ம் ஸ்கிரிப்டை மட்டும் பர்ஃபெக்டா பண்ணிட்டீங்கன்னா, டெராஃபார்ம் மட்டுமே செப்பரேட்டா ஒரு டீம் இருக்கும். ஓகேங்களா? பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் போனீங்கன்னா டெராஃபார்ம் ஸ்கிரிப்டிங்க்கு மட்டுமே என்ன பண்ணிருப்பாங்க, தனியா ஒரு டீம் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? கிளியரா? ஈவன் நம்மளுடைய டெவாப்ஸ் ஃப்ளோலயே என்ன ஃப்ளோ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெவாப்ஸ் ஃப்ளோலயே ஓகேங்களா, நம்மகிட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஓகே, யூ ஹேவ் அ cloud package is there, plus DevOps package is there, plus இது ரெண்டு நீங்க முடிச்சீங்கன்னா you have a deep dive. What is mean by deep dive?
டீப் டிரைவ் ஆஃப் டெவாப்ஸ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டீப் டிரைவ் ஆஃப் டெவாப்ஸ் டூல்ஸ்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, யூ ஹேவ் அ Terraform or Docker or Kubernetes. ஓகேங்களா? இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, டீப் டிரைவ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்க இது ரெண்டும் முடிச்சீங்கன்னா இந்த Terraform மட்டுமே தனியா எடுத்து என்ன பண்ணலாம், 1 month படிக்கிற அளவுக்கு யூ ஹேவ் அ ஹியூஜ் திங்ஸ். ஓகேங்களா? ஹியூஜ் ஓப்பனிங்ஸ் இருக்கும் வெளியில. ஓகேங்களா? சேம் வே டாக்கர், கியூபர்நெட்ஸ் இதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி டூல் தான். ஓகேங்களா? எல்லாமே தனித்தனி டூல். ஓகே, யூ ஹேவ் அ ஹியூஜ் நாலேஜ் இன்சைட் தட். ஓகேங்களா? எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டீப் டிரைவே எடுத்து பண்ணுவாங்க. Terraform மட்டுமே எடுத்து டீப் டிரைவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இப்ப நீங்க சொல்லி கொடுக்கறத வச்சு நல்லா கிராக் பண்ண முடியாதா இன்டர்வியூ அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். அப்படிலாம் கிடையாது. யூ கேன் ஏபிள் டு கிராக் இட். ஓகே, ஆனா டீப் டிரைவ் எதுக்காக பண்றோம்னா அந்த Terraformங்கிற ஒரு டூலை மட்டும் எண்ட் டு எண்ட் படிப்பாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் 1 month கோர்ஸ். ஓகேங்களா? டாக்கர், கியூபர்நெட்ஸ் எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? ஒரு டூல் எடுத்து என்ன பண்ணுவாங்க, டாப் டு பாட்டம் 1 month படிச்சுட்டு அதை என்ன பண்ணுவாங்க, அந்த டூலை ஸ்பெசிஃபிக்கா மட்டும் அவங்களுடைய ரெஸ்யூமை பில்ட் பண்ணி கிளியர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஓப்பனிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Terraformக்கு இருக்கு. ஓகேங்களா? அதுக்கான யூசேஜும் இருக்கு. ஓகேங்களா? நாம இப்போ போக போக உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி. ஓகேவா? கிளியரா? இது வரைக்கும் Terraform ஏன் படிக்கிறோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியுதுங்களா? இந்த Okay. டீப் டிரைவ்ல கிட், ஆன்சிபிள் இதெல்லாம் இல்லைங்களா? இல்லங்க, கிட், ஆன்சிபிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் திங். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப். இப்போ நீங்க ஆன்சிபிள் எடுத்தீங்கன்னா ஆன்சிபிள் மாடியூல் மட்டும் தான். ஓகேங்களா? ஆன்சிபிள் அதே போல ஓகே, நான் இந்த கொஸ்டினை ஓப்பன்ல விட்டுறேன். ஓகேங்களா? நீங்க ஆன்சிபிள் வழியா யாராச்சும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணீங்களா? கிரியேட் பண்ண முடியுமா முடியாதா? லைக் ஆன்சிபிள் யூஸ் பண்ணி யாராச்சும் AWS EC2 மிஷின் கிரியேட் பண்ணி பாத்தீங்களா? ஆன்சிபிள் யூஸ் பண்ணி யாராச்சும் Azure VM கிரியேட் பண்ணி பாத்தீங்களா? இல்லைங்க, ஆக்சுவலி ஆல்ரெடி இருக்கிற விஎம் இப்போ 100 விஎம் இருக்குன்னா ஒன்று மாஸ்டர் வச்சிருக்கோம், 99 விஎம் வந்து இதாக வச்சிருக்கோம், கிளைண்டா வச்சிருக்கோம். ஸோ நம்ம மாஸ்டர் ஸ்லேவ் இன்னும் கான்செப்ட் நீங்க சொல்றீங்க. ஓகேங்களா? நான் என்ன கேக்குறேன்னா, ஓகே நீங்க ஜஸ்ட் இத டாஸ்கா எடுத்து கூட பண்ணுங்க, ஆன்சிபிள் டாஸ்கா எடுத்து பண்ணுங்க. ஓகேங்களா? ஆன்சிபிள்ல உங்களுக்கு யூ ஹேவ் சம் மாடியூல்ஸ் இஸ் தேர். ஓகேங்களா? உங்களால என்ன பண்ண முடியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் மேனேஜ் பண்ண பண்ண முடியும், கிரியேட்டும் பண்ண முடியும் ஆன்சிபிள் யூஸ் பண்ணி. அதுதான் நீங்க யாராச்சும் பண்ணி பாத்தீங்களான்னு கேக்குறேன். இல்லைங்க, அப்படி இப்போ பண்ணும்போது இப்போ வந்து இப்போ நான் வந்து ஒரு 30 சர்வர்ஸ் வந்து நான் வந்து ஒரு மிடில்வேர் சர்வர்ஸாக வச்சிருக்கேன். அந்த 30 சர்வர்ஸ்ல நான் வந்து விஎம் மீன்ஸ் ஈஸி டு கிரியேட் பண்றேன் அப்படிங்கும்போது 30+ அப்படி போகுமா, இல்ல அந்த 30க்குள்ளாரே அந்த விஎம்க்கு மேலேயே இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. 30+ தாங்க போகும். ஓகேங்களா? இதை நீங்க டாஸ்கா எடுத்து பண்ணுங்க. ஆன்சிபிள் டாஸ்க் கொடுத்தாங்களான்னு எனக்கு கிளியரா தெரியல. இல்ல, ஓகேங்களா? டாஸ்க் எதுவும் கொடுக்கலைங்க, டாஸ்க் ஓகே, ஹோம்ஒர்க் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் நீ இதை வந்து பாத்தீங்கன்னா டாஸ்கா எடுங்க. ஓகேங்களா? AWS சாரி ஆன்சிபிள் மூலியமா நீங்க என்ன பண்ண முடியும், யூ கேன் ஏபிள் டு மேனேஜ் இட். ஓகேங்களா? அவங்க கண்டிப்பா AWSல எப்படி மேனேஜ் பண்றது, அச்சூர் எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்ட்டு மாடியூல்ல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க மேனேஜ் மட்டும் இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உங்களால ஆன்சிபிள் வழியா கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை நீங்க எனக்கு ஆன்சிபிள் டாஸ்கா எடுத்து பண்ணுங்க. ஓகேங்களா? இஃப் யூ ஆர் ஸ்டக் எனிவேர், ஓகேங்களா, ஜஸ்ட் பிங் இன் குரூப். ஓகேங்களா? கிளியரா? ஓகே, ஆன்சிபிள் மூலமா நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா ஆன்சிபிள் நீங்க வந்து டீப் டிரைவ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆன்சிபிள்ல கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம எப்பவுமே டீப் டிரைவ்னா ஒரு இது எடுத்து பண்றோம்னா, ஓகேங்களா, அவுட் சைட்ல வந்து ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கான ஸ்கோப் இருந்தா தான் நம்ம எடுத்து பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதால இதுல மட்டும் தான் நம்ம டீப் டிரைவ் பண்றோம் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஓகே, ஃபர்கெட் அபவுட் திஸ் டீப் டிரைவ் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகேங்களா? Terraform எதுக்காக யூஸ் பண்றோம் எல்லாருக்கும் கிளியரா? ஓரளவுக்கு எஸ். ஓகே. தென் எனக்கு தான் GUI இருக்கே, நான் இதுக்கு வந்து Terraform போகணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பா வரும் இல்லையா? இப்போ என்ன நீங்க பண்ண போறீங்க, இந்த Terraform கிரியேட் பண்றது மூலியமா போயிட்டு ஒரு சர்வரை கிரியேட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? EC2 மிஷின் கிரியேட் பண்ண போறீங்க, இல்லைன்னா ஒரு VM கிரியேட் பண்ண போறீங்க, ஒரு VNet கிரியேட் பண்ண போறீங்க. அதை நான் மேனுவலாவே போயிட்டு GUI-லே பண்ணலாமே, எதுக்காக ஸ்கிரிப்ட் எழுதணும்? இஃப் கிராஸ் பிளாட்ஃபார்மா இருந்தா அப்ப பண்ண முடியாது. இல்லங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எப்படினாலும் ஒரு AWSல தானே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவேன். கரெக்ட்டா? ஓகே, எஸ். Terraform யூஸ் பண்ணாலும் என்ன பண்ண போறேன்,
ஏடபிள்யூஎஸ்ல தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? அதுக்கு எதுக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன்? நான் டைரக்டா கன்சோல் லாகின் போயிட்டு உள்ளார இருந்தே ஏன் பண்ணக்கூடாது? நெக்ஸ்ட் மல்டிபிள் கொடுத்து சர்வர்ஸ் பண்றதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நிறைய AWS சர்வர்ஸ் AWSலயும் நிறைய சர்வர்ஸ் கிரியேட் பண்ணலாம், பட் சேம் கான்ஃபிகரேஷன்ல கிரியேட் சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க மேனுவலா ரஜினிஷ். 1000 சர்வர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஸ்கிரிப்டிங் இஸ் ஃபார் பெட்டர். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 சர்வர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணனும்னா ஸ்கிரிப்டிங் மூலமா போலாம்னு சொல்றீங்க. ஓகேங்களா? தட் இஸ் ஒன் மோர் அட்வான்டேஜ். வேற யாருக்காச்சும் எனி ஐடியா? இப்போ 1000 சர்வர்ஸ்னாலும் இப்போ ஏடபிள்யூஎஸ்ல போனோம்னா கவுண்ட் எத்தனை கவுண்ட் வேணும்னா நம்ம அங்க 1000 கொடுத்துட்டு பண்ணிக்கலாம் இல்லைங்க? ஏன் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் நெக்ஸ்ட் அதுவும் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரியும். இங்க வந்து ஸ்கிரிப்டட் மேனர்ல போறோம். தட்ஸ் இட். ஓகேங்களா? வேற யாருக்காச்சும் வேற எதனா டிஃபரெண்டான ஐடியா இருக்கா? ஒபினியன் இருக்கா? Automation. இதுல I think we can automate everything. எக்ஸாக்ட்லி ஆட்டோமேட்டட். Maybe creation timing and deletion timing and some of the storage functions we can able to automate. எக்ஸாக்ட்லி. ஓகேங்களா? ஆட்டோமேட்டட் மீன்ஸ் நம்ம எதுக்காக டெவாப்ஸ் ஃப்ளோ போறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் நம்ம ஆட்டோமேட் பண்றதுக்காக தான் டெவாப்ஸே போறோம். கரெக்ட்டா? எஸ். ஓகேங்களா? சோ அந்த இடத்துல எனக்கு என்ன என்னுடைய கிளையண்ட் என்ன உங்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குறான்னு வைங்களேன். he need to get a code from git. ஓகேங்களா? கிட்ல இருந்து என்ன பண்றான்? கோடை எடுக்கிறான், அதை பில்ட் பண்றான். ஓகேங்களா? அதை பில்ட் பண்ணி அதை வந்து டெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? டெஸ்ட் கேஸ். ஓகேங்களா? இந்த டெஸ்டிங்க்கு தேவையான ரெக்வயர்டு திங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்ட் ஏஜென்ட்ல இல்ல. ஸோ யூ நீட் டு கிரியேட் எ நியூ ஏஜென்ட். புரியுதுங்களா? இப்போ இந்த டெஸ்டிங்க்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா பைத்தான் தேவைப்படுது, செலினியம் தேவைப்படுது. ஓகேங்களா? இதெல்லாம் எங்க இல்ல? உங்களோட பில்ட் மிஷின்ல இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்டிங்க்கு மட்டும், இந்த டெஸ்டிங் ரிப்போர்ட்டுக்கு மட்டும், ஓகேங்களா, டெஸ்ட் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றதுக்கு, ஓகேங்களா, இதுக்கு மட்டும் அவனுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான மிஷின் தேவைப்படுது. ஓகேங்களா? ஆனா அவனுக்கு என்ன தேவையில்ல? அந்த மிஷின் 24/7 ரன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பில்டு மிஷின் அப்படி கிடையாது. 24/7 we need to have a build machine. கரெக்டா? ஆனா இந்த டெஸ்ட் கேஸ்ன்றது அப்படி தேவைப்படுமா? ஒன்ஸ் கிட்ல வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாதான் நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். இல்ல பில்டும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். நான் என்னோட ஸ்கோப் புரியுங்களா? இப்போ நான் கிட்ல இருந்து கோட் எடுத்து பில்டு பண்ண போறேன். ஓகேங்களா? பில்டு பண்றதுக்கான நார்மல் மிஷின் எனக்கு 24/7 தேவை. ஓகேங்களா? 24/7 எனக்கு தேவை. ஓகேங்களா? பட் என்னுடைய கொஸ்டின் என்னன்னா டெஸ்டிங். ஓகேங்களா? ஒரு சிலர் தான் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு சில இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டே பண்ண மாட்டாங்க. வெறும் பில்டு மட்டும் தான் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா எவ்ரி டைம் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவனோட டெவலப்மெண்ட் எப்போ முடியுதுன்னு நினைக்கிறானோ அப்பதான் அவன் என்ன பண்ணுவான்? இந்த டெஸ்ட் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுவான். அது வரைக்கும் என்ன பண்ணுவான்? இந்த டெஸ்டிங் ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? ரெக்குயர்மெண்ட். அப்போ இந்த பில்ட் மிஷின் 24/7 தேவை. ஆனா இந்த டெஸ்ட்டுக்கு கிரியேட் பண்ற மிஷின் 24/7 தேவையா? 24/7 ரன் ஆச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பில் வரும். ஓகேங்களா? ஆனா டெஸ்டிங் ஒரு நாளைக்கு ஓகேங்களா ஒரு 5 தடவை தான் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 5 தடவை தான் என்ன பண்ணுவோம்? அந்த மிஷினையே கனெக்ட் பண்ணுவோம். ஒரு 5 தடவை ஒரு மிஷினை கனெக்ட் பண்றதுக்காக 24/7 ரன் பண்ணா திஸ் இஸ் a குட் வே? நோ. ஆப்வியஸா இல்ல. ஓகேங்களா? அப்போ எனக்கு இந்த இடத்துல சம் ரெக்வயர்ட் சாஃப்ட்வேர் தேவை. ஓகேங்களா? ஒரு பில்ட் ஏஜென்ட் எனக்கு ரன் டைம்ல கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அப்படின்னா நீங்க போயிட்டு GUIல அந்த டைம்ல போய் கிரியேட் பண்ண முடியுமா? அப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த டெவலப்பர் யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பான்? AWS டெவலப்பரை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பான். கரெக்டா? கரெக்ட். ஸோ நீங்க உங்களுடைய டெராஃபார்மா இருக்கட்டும், ஆன்சிபிளா இருக்கட்டும், இந்த மாதிரி சினாரியோல தான் நீங்க தான் திங்க் பண்ணி என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதே சினாரியோ என்கிட்ட வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஐ ஜஸ்ட் கிரியேட் a 1 டெராஃபார்ம் ஸ்கிரிப்டிங். ஓகேங்களா? எதுக்காக? எனக்கு ஒரு சர்வர் தேவை. ஓகேங்களா? ரன் டைம்ல எனக்கு என்ன தேவை? ஒரு சர்வர் தேவை. ஓகேங்களா? அந்த சர்வர் கிரியேட் பண்ணிட்டு அந்த சர்வருக்குள்ளார என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுன்றத சும்மா ஒரு ரஃபா சொல்றேன். ஓகேங்களா? திஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட் வே. நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுவேன்? டெராஃபார்ம் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி சர்வரை ரன் டைம்ல கிரியேட் பண்ணுவேன். எப்போ கிரியேட் பண்ணுவேன்? இந்த டெஸ்ட் பில்டு ரன் ஆகும்போது எனக்கு அட் டைம்ல என்ன ஆகும்? ஒரு சர்வர் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அப்படியே என்ன பண்ணுவேன்? ஆன்சிபிள் பிளே புக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவேன்? இந்த பைத்தான், செலினியம், டெஸ்ட் ரிப்போர்ட் அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் என்ன பண்ணுவேன்? இன்ஸ்டால் பண்ணுவேன். இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட்? எஸ். ஓகேங்களா?
Yes. புரியுதுங்களா? எந்த இடத்துல வந்து டெராஃபார்ம் யூஸ் பண்ணும், எந்த இடத்துல ஆன்சிபிள் யூஸ் பண்ணும், ஓரளவுக்கு ஐடியா இருக்கா? ஸோ இந்த ஓகே கேஸ்க்கு உங்களால என்ன பண்ண முடியாது, GUI போயிட்டு உட்காந்து கிரியேட் பண்ண முடியாது ஆட்டோமேட்டட் வேக்கு. ஓகேங்களா? திஸ் இஸ் ஒன் சினாரியோ. நெக்ஸ்ட் சினாரியோ, நம்ம எதுக்காக டெராஃபார்ம் மூவ் ஆகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன என்வரான்மெண்ட் இருக்குங்க நமக்கு? டெவலப்மெண்ட், UAT மீன்ஸ் டெஸ்ட் ஹிட் ஆர் யூஆட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹிட் ஆர் யூஆட், டெஸ்ட் ப்ரீ ப்ராட், ப்ராட். ஓகேங்களா? இத்தனை என்வரான்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? நீங்க GUI மூலியமா கிரியேட் பண்றீங்கன்னு வைங்களேன், டெவ் என்வரான்மெண்ட்க்கு போயிட்டு லோட் பேலன்சரு, ஆட்டோ ஸ்கேலிங்கு, சர்வரு, VNet, VPC எது நீங்க கிரியேட் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? அரௌண்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுதுன்னு வைங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 ஹவர்ஸ் ஃபார் டெவ் என்வரான்மெண்ட். அதே செட்டப் தானே உங்களுக்கு சிட் அண்ட் யூஆட்லயும் இருக்கணும். கரெக்டா? அப்ப அங்க போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? another 2 hours ப்ரீ ப்ராட்ல என்ன பண்ணுவீங்க? another 2 hours ப்ரொடக்ஷன்லயும் 2 ஹவர்ஸ். அரௌண்ட் எவ்வளவு ஹவர்ஸ் ஆகும்? 8 ஹவர்ஸ் ஆகும். 8 hours கிளியரா? 8 ஹவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? இதுவே நீங்க ஸ்கிரிப்டட் டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்கன்னு வைங்க, அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுதுன்னு வைங்க. ஓகேங்களா? இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு சிட்டு, ப்ரீ ப்ராடு, ப்ராடு ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஜஸ்ட் 2 minutes to 5 minutes, தட்ஸ் இட். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு எவ்வளவு டைம் சேவ் ஆகும்? எக்கச்சக்கமா சேவ் ஆகும். கரெக்டா? yes இன்னொன்னு, இப்போ நீங்க போயிட்டு ஒவ்வொரு என்வரான்மெண்ட்லயும் நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பா மேனுவல் எரர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? yes possible என்ன பண்ணுவோம்? டெவ்ல போயிட்டு நம்ம ஒரு மிஷின் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு என்ன நேம் வைப்போம்? ICICI அப்படின்னு வைப்போம். ஓகேங்களா? ஆனா சிட்டுல போகும்போது அன்பார்ச்சுனேட்டா என்ன பண்ணுவீங்க? ICIC அப்படின்னு கிரியேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? அப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ கரெக்டா இருக்குமா? இருக்குது human errors இருக்காது. ஓகேங்களா? ஸோ அவாய்ட் த ஹியூமன் எரர், வி கோ வித் த ஸ்கிரிப்டட். ஓகேங்களா? திஸ் இஸ் த நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி கேஸ்க்காக தான் நம்ம என்ன பண்றோம்? டெராஃபார்ம்ன்றதை யூஸ் பண்றோம். கிளியரா? கைஸ் இப்போ வரைக்கும் நம்ம ஓவர்வியூ தான் பார்க்குறோம். ஓகேங்களா? கிளியரா? கான்செப்ட் புரிஞ்சாதான் நீங்க உள்ள போயிட்டு ஈஸியா நீங்க நெக்ஸ்ட் எங்க இன்டர்வியூ போனாலும் பிளேஸ் ஆனாலும் ஓகேங்களா, உங்களால ஒரு சினாரியோ பேஸ்ட் கொஸ்டினை அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகேங்களா? நீங்க டெராஃபார்ம் போட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், அவன் உங்களை டைரக்டா டெராஃபார்ம்ல இருந்து கொஸ்டின் கேட்காம சிலர் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? என்ன கேட்பானா, நான் இப்போ சொன்னீங்களா இதே மாதிரி ஒரு சினாரியோ சொல்லுவோம். ஓகேங்களா? during the execution I need to create one VPC, how you can able to achieve it அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஓகேங்களா? அந்த டைம்ல நீங்க யோசிக்க கூடாது. ஓகேங்களா? அவன் ரன் டைம்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு டாப் ஆஃப் த மைண்ட்ல என்ன வரணும்? டெராஃபார்ம் ஸ்கிரிப்டிங் டாப் ஆஃப் த மைண்ட்ல வரும். ஓகேங்களா? கிளியரா? yes sir ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க டெராஃபார்ம் ஜாவான்றது யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? which ஆர்கனைசேஷன்? Oracle இப்போ ஆரக்கல் வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சன் மைக்ரோ சிஸ்டமா? yes சன் மைக்ரோ சிஸ்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணா. இப்போ ஆரக்கல் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டான் ஜாவாவை. ஓகேங்களா? ரைட். அதே போல இந்த டெராஃபார்ம் அப்படின்ற ஒரு யார் பண்ணாங்கன்னா ஹஷிகார்ப். யாரு? ஹஷிகார்ப் இஸ் ஓனர். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன போல நீங்க என்ன பண்ணுங்க, அஃபிஷியல் வெப்சைட் தான் நீங்க என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க டெராஃபார்ம் அப்படின்னு போட்டீங்கனாலே ஓகேங்களா, உங்களுக்கு என்ன தான் வரும்? ஹஷிகார்ப் தான் வரும். திஸ் இஸ் ஹஷிகார்ப். இங்க பாருங்க, இது என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க? டெராஃபார்ம் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க? கோ லாங்குவேஜ். ஓகேங்களா? இங்க இருக்கு பாருங்க, கோ லாங்குவேஜ். ஓகேங்களா? ஆன்சிபிள் என்ன லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணிருப்பாங்க? கைஸ் YAML. எஸ் எஸ் YAML எஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகேங்களா? இங்க பாருங்க, ஹஷிகார்ப் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெராஃபார்ம்ன்ற ஒரு டெவலப் பண்ணுது. ஓகேங்களா? நீங்க whenever you go with any terraform scripting, நானே இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க்குமே நான் என்ன பண்ணுவேன்னா டெராஃபார்ம் இந்த ஹஷிகார்ப்ல இருந்து தான் கோடிங் இருக்கு. ஓகேங்களா? நீங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த கோ லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா
இட்ஸ் நாட் எ மேண்டிட்டரி. ஓகேங்களா? வி கேன் ஏபிள் டு மேனேஜ் இட். ஓகேங்களா? என்டையர் திங்ஸும் உங்களுக்கு என்ன இருக்கு, இந்த HashiCorp இருக்கு. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி எப்பவுமே சொல்றேன் போலதான். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஐடிக்குள்ளார போயிட்டு சர்வே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூகுளையோ இல்லைன்னா ஒரு வெப்சைட்டையோ பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நீங்க எங்க காப்பி அடிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை. ஓகேங்களா? என்டையர் டெவலப்பருமே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்து காப்பி அடிக்க தான் செய்வாங்க. ஓகேங்களா? நீங்க எங்க காப்பி அடிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை. ஓகேங்களா? காப்பி அடிச்சு அதுக்குள்ளார உங்களுடைய திங்ஸை எப்படி இன்வோக் பண்றீங்க அப்படின்றது தான் உங்களுடைய நாலேஜே இருக்கு. ஓகேங்களா? நான் எங்க இந்த கோடு எடுக்கிறதுன்னு சொல்லிருக்கேன். ஓகேங்களா? அது எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்தா போல உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏத்தா போல எப்படி நீங்க மாத்திக்கிறீங்க அப்படின்றதுதான் நீங்க சர்வே பண்றதுக்கான ஒரே ஒரு திங்ஸ். ஓகேங்களா? ஓகே, நான் நிறைய தியரிட்டிக்கலா போயிடுச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் ப்ராக்டிக்கலா போயிடலாம். ஓகேங்களா? இதை யாரு HashiCorp தான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா Terraform installation. It's a very easiest thing. ஓகேங்களா? Terraform installation. Next, Terraform basic commands. Terraform files. ஓகேங்களா? இது மூணும் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு இனிய செஷன். ஓகேங்களா? Terraform installation. Just as usual தான். ஓகேங்களா? Terraform download அப்படின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன வந்துடும், நான் எங்கிருந்து ரெஃபர் பண்ணணும்னு சொன்னேன், Terraform HashiCorp. ஓகேங்களா? இதுதான் எக்ஸாக்டான பேஜ். ஓகேங்களா? நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க macOS யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு இந்த மாதிரி நீங்க ரன் பண்ணலாம். ஆர்எல்ஸ் பைனரி டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விண்டோஸ், கமிங் பேக் டு விண்டோஸ்னா என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு பைனரில ஏதாச்சும் ஒன்று நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லினக்ஸ் மீன்ஸ் இங்க டப்ளிகேட் யூஸ் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? டப்ளிகேட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அதை என்ன பண்ணிருக்காங்க, அவங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஆப் அப்டேட் ஆப் இன்ஸ்டால் Terraform அப்படின்ற கீவேர்ட் கொடுத்தீங்கன்னா, இந்த கீவேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், யூ கேன் ஏபிள் டு இன்ஸ்டால் இன் யுவர் உபுண்டுல இன்ஸ்டால் லினக்ஸ். ஓகேங்களா? நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா விண்டோஸ்ல நான் ஒர்க் பண்ணி காமிக்க போறேன். விண்டோஸ் பிளஸ் விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர். ஓகேங்களா? நாளைக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம டைரக்டா ஒரு லினக்ஸ் மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணி, நாளைக்கு மீன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி ஒர்க் பண்றதுன்றதை நம்ம ரெண்டுத்துலயுமே பார்க்கலாம். ஓகேங்களா? கிளியரா? எஸ் விண்டோஸ்ல எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்க, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், டவுன்லோட்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு exe மாதிரி வந்துடும். ஓகேங்களா? சாரி, இந்த மாதிரி ஜிப் ஃபைலா வரும். ஓகேங்களா? அதை அன்ஜிப் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ளார இந்த மாதிரி என்ன இருக்கும், ஒரு exe ஃபைல் இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஜஸ்ட் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் பிளிங்க். சொல்லுங்க. விண்டோஸ்ல ஆக்சுவலி ரெண்டு காமிக்குதுல, ஐ மீன் 386 and ADM 364. So what நீங்க is எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய ப்ராசஸர் பொறுத்து. ஓகேங்களா? மேக்ஸிமம் 386 எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். ஓகே ஓகேங்களா? இன்னொன்னு, இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எப்பவுமே என்ன சொல்லணும், நீங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணாதான் சொல்லணுமா இன்டர்வியூல. இன்கேஸ் உங்களோட இன்டர்வியூவர் வந்து கேட்கறான், which Terraform version you will be using அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்க என்ன வெர்ஷன் சொல்லுவீங்க? N+1 சாரி N-1, N-1 or N-2. ஓகேங்களா? 1.57 சொல்லலாம், இல்லைன்னா 1.47 சொல்லலாம். 47. ஓகேங்களா? கிளியரா? எஸ் ஓகே. நீங்க இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ எனக்கு சும்மா blank ஆகி போயிடுச்சு தெரியுங்களா, அந்த மாதிரி blank ஆகி தான் போகும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் அது இன்ஸ்டாலேஷன் டன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்படி நீங்க பண்ணீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இந்த Terraformன்றது எந்த ஃபோல்டருக்குள்ளார இருக்குன்னா, இந்த டவுன்லோடு, இந்த Terraform இந்த ஃபோல்டருக்குள்ளார மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட Terraform கமாண்ட்லாம் ஒர்க் ஆகும். இதை தாண்டி இந்த டவுன்லோட்ஸை தாண்டி வெளில எங்கன்னா போயிட்டு நீங்க உங்களோட Terraform கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அப்போ இதை நீங்க என்ன பண்ணணும், நம்ம ஃபோல்டர் காப்பி பண்ணணும். சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல மூவ் பண்றது இல்லாம, ஓகேங்களா, எப்பவுமே ஒரு சாஃப்ட்வேர் எங்க வச்சு நம்ம டவுன்லோட் பண்ணுவோம், எங்க மூவ் பண்ணுவோம், சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளார நீங்க என்ன பண்ணலாம், மூவ் பண்றதோட விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பவும் ஒர்க் ஆகாது. நீங்க சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல மட்டும் தான் வந்து உங்களால ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? யூ நீட் டு செட் எ என்வாயன்மெண்ட் வேரியபிள், எடிட் த சிஸ்டம் என்வாயன்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு இருக்கா, இங்க இருக்கா, இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்க எடிட் என்வாயன்மெண்ட் வேரியபிள் இருக்கா, என்வாயன்மெண்ட் வேரியபிள் இருக்கா,
அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சிஸ்டம் வேரியபிள்னு ஒரு கீழே இருக்கு பாருங்க. சிஸ்டம் வேரியபிள்ல போயிட்டு பாத் இருக்கு இல்லைங்களா, இந்த பாத்தை டபுள் கிளிக் பண்ணிட்டு யூ நீட் டு நியூன்னு கொடுத்து இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணணும். சி யூசர் ஆசட் டவுன்லோட்ஸ்குள்ளார டெராஃபார்ம் இதுக்குள்ளார இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் என்வரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணதால உங்களுக்கு என்ன ஆகும், நீங்க எங்க இருந்து வேணாலும் இந்த டெராஃபார்ம் கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே பிளேஸ் ஆனதுக்கு அப்புறமா என்கிட்ட இந்த டவுட் கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஜிஜி நான் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு இன்ஸ்டால் பண்ணாலும் டெராஃபார்ம் நான் எடிட் பண்ணனா எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான்னா இந்த மாதிரி என்வரான்மெண்ட் வேரியபிளா செட் பண்ணியிருக்க மாட்டான். ஓகேங்களா, ஸோ நீங்க எப்பவுமே சரி, ஓகேங்களா, நீங்க உள்ள பிளேஸ் ஆனதுக்கு அப்புறமா ஏதாச்சும் இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்கன்னா பேனிக் ஆகாதீங்க. ஓகேங்களா, கொஞ்ச நேரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஆனா ஏன் எனக்கு ஒர்க் ஆகல அப்படின்றத நீங்க கொஞ்ச நேரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா யூ கெட் அ ஐடியா. ஓகேங்களா, ஓகே, இன்ஸ்டாலேஷன் டன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த டெராஃபார்ம் என்னுடைய மிஷின்ல இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணணும். கரெக்டா? எஸ். எப்படி செக் பண்ணலாம்? டைரக்டா கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிடுறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு டெராஃபார்ம் -- வெர்ஷன் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வெர்ஷன் ஷோ ஆயிடும். ஓகேங்களா, தென் டெராஃபார்ம் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, என்னோட லோக்கல் மிஷின்ல வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா கைஸ், இஸ் இட் கிளியர்? பட் லேட்டஸ்ட் வெர்ஷன் வரல, N-1 வந்திருக்கு. இல்ல, ஆமா, நான் N-1 நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேங்க. ஓகே, நான் ஆல்ரெடியே உங்களுக்கு கையில சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, எப்பவுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்? பிகாஸ் பக் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் இன்சைட் த டெராஃபார்ம். ஓகேங்களா, இந்த டெராஃபார்ம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மல்டிபிள் எதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னேன். இட்ஸ் அ சப்போர்ட் கிராஸ் பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் சொல்லலாம், இல்ல மல்டி கிளவுட் சொல்லலாம். கரெக்டா? மல்டி கிளவுடுக்கு என்ன பண்ணும், நம்மளே டெராஃபார்ம் சப்போர்ட் பண்ணும். அப்போ நான் இப்ப டெராஃபார்ம் ஃபைல் எழுதுறேன்னு வைங்களேன், அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிளவுட்ல போயிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது எப்படி தெரியும்? டெராஃபார்ம்ல எப்படி தெரியும்? இந்த மிஷினுக்கு எப்படி தெரியும்? லைக் AWS, Azure, GCP, Oracle. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா, இது எல்லாரையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா they are called as a provider. யாருங்க? ப்ரொவைடர்ஸ். ஓகேங்களா, அப்போ நம்மளுடைய டெராஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாரையும் என்னன்னு கன்சிடர் பண்ணா ப்ரொவைடரை தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, பிஃபோர் தட் நம்மளுடைய டெராஃபார்ம் ஃபைல்ல மேஜரா 3 பிளாக்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பிளாக் இஸ் எ டெராஃபார்ம் பிளாக்னு சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் as a டெராஃபார்ம் பிளாக். நான் சொல்றது ஸ்கிரிப்டிங்ல. ஓகேங்களா, நம்மளுடைய டெராஃபார்ம் ஸ்கிரிப்டிங்ல. ஓகேங்களா, ஸ்கிரிப்ட்ல என்னென்ன பிளாக் இருக்கும்? ஃபர்ஸ்ட் டெராஃபார்ம் பிளாக்னு ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரொவைடர் பிளாக். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிசோர்ஸ் பிளாக். இந்த மாதிரி 3 பிளாக் இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெராஃபார்ம் பிளாக். இந்த டெராஃபார்ம் பிளாக்ல என்ன நீங்க எழுத போறீங்க, கோடிங்ல நீங்க என்ன எழுத போறீங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன டெராஃபார்ம் வெர்ஷன் யூஸ் பண்ண போறீங்க. டெராஃபார்ம் வெர்ஷன் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, அதுக்கான டவுன்லோட்ஸ் இது எல்லாமே என்ன இருக்கும், டெராஃபார்ம் பிளாக்ல இருக்கும். ஓகேங்களா, நீங்க ஆன்சிபிள் பிளேபுக் எழுதும்போது மேல எழுதிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ஐஃபன் போட்டு ஹோஸ்ட் போட்டுட்டு கீழே மாடியூல்லாம் டிக்ளேர் பண்ணிருப்பீங்களா? அதே போல இதுவும் ஒரு ஸ்கிரிப்டிங். இதுல 3 பிளாக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெராஃபார்ம் பிளாக். ஓகேங்களா, டெராஃபார்ம் வெர்ஷன் தோஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, யுவர் நெக்ஸ்ட் பிளாக் வில் பி ப்ரொவைடர் பிளாக். வாட் இஸ் அ ப்ரொவைடர் பிளாக்? நான் என்ன சொன்னேன், ப்ரொவைடர்ன்றது யார் சொன்னேன்? AWS, Azure, GCP, Oracle எங்க நீங்க டிக்ளேர் பண்ண போறீங்க? ப்ரொவைடர் பிளாக்ல தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, டிக்ளேர் பண்ண போறீங்க. AWS or Azure அப்படின்னு சொல்லி. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிசோர்ஸ் பிளாக். திஸ் இஸ் த மெயின் பிளாக். ஓகேங்களா, ரிசோர்ஸ்னா என்னங்க? வாட் இஸ் கால்ட் as a resource? Here we call it as resources: CPU model, memory model, disk. எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, போர்ட்டா இருக்கும், செக்யூரிட்டி குரூப்பா இருக்கும், ஸ்டோரேஜ்
குரூப்பா இருக்கட்டும், கண்டெய்னரா இருக்கட்டும், ஸ்டோரேஜ் கிளாஸா இருக்கட்டும், விநெட்டா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம், ரிசோர்ஸ் பிளாக்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ என்ன ரிசோர்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகணுமோ, ஓகேங்களா, அந்த ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கணும், இந்த ரிசோர்ஸ் பிளாக்ல இருக்கும். கிளியரா கைஸ்? கிளியரா? ஓகே ஓகே. இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தாச்சு. இந்த மாதிரி ஒரு 3 பிளாக் இருக்கும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் வரும், அதை எப்படி நம்ம அந்த ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிளாக் என்னது, டெராஃபார்ம் பிளாக். ஓகேவா? நான் என்ன பண்றேன், just go with that டெராஃபார்ம் பிளாக். ஓகேங்களா? டெராஃபார்ம் பிளாக் நான் எங்க இருந்து எடுக்க போறேன் அப்படின்னா, ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க நான் எல்லாமே என்ன சொன்னேன், HashiCorpல இருந்து தான் நான் எடுக்க போறேன்னு சொன்னேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்க போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் பாருங்க, AWS ப்ரொவைடர் டெராஃபார்ம். ஓகேங்களா? அப்படின்னு கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன இருந்துச்சு, AWS ப்ரொவைடர்னு ஒன்று வந்திருக்கா, HashiCorp தான். ஓகேங்களா? ஸோ நான் தைரியமா உள்ள போகலாம். ஓகேங்களா? HashiCorp உள்ளார போயிட்டேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த HashiCorp என்னென்ன ப்ரொவைடர்க்கெல்லாம் சப்போர்ட் பண்றான்றதை நீங்க பார்க்கணும்னா, ஜஸ்ட் இங்க HashiCorp இருக்கீங்களா, இப்போ நான் ப்ரொவைடருக்குள்ளார வந்துட்டேன், AWS ப்ரொவைடருக்குள்ளார வந்திருக்கேன். நான் எல்லா ப்ரொவைடரும் பார்க்கணும்னு நினைச்சேன்னா, திஸ் இஸ் த ஜஸ்ட் கிளிக் தட் HashiCorp. ஓகேங்களா? நான் இந்த பர்டிகுலர் இதுவை நான் உங்களுக்கு பிங்கும் பண்ணிடுறேன். ஜஸ்ட் அ செகண்ட். குரூப்லையும் போட்டுறேன். தென் யூ கெட் அ பெட்டர் ஐடியா. ஓகேங்களா? ஓகேங்களா? எதுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்றா பாருங்க, AWSக்கு சப்போர்ட் பண்றான். ஓகேங்களா? GCPக்கு சப்போர்ட் பண்றான், அஜூருக்கு சப்போர்ட் பண்றான், குபர்நெட்ஸ்க்கு சப்போர்ட் பண்றான். இதுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றான்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் இல்ல, எவ்வளவு ப்ரொவைடருக்கு சப்போர்ட் பண்றா பாருங்க. நீங்க வியூ மோர் கொடுத்தீங்கன்னா அவன் சப்போர்ட் பண்ற எல்லா ப்ரொவைடர் லிஸ்ட்டும் உங்களுக்கு வரும். பாருங்க, லோக்கல்னா என்னது, ஆன் பெர்மிஸ். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் கூகுள் பீட்டா, ஹெல்ம் சாட், யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெல்ம் சாட்டுக்கு சப்போர்ட் பண்றான். டெராஃபார்மே தனியா கிளவுட் வச்சிருக்கான். ஓகேங்களா? AWS கிளவுட் ப்ரொவைடர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? சேல்ஸ்போர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுக்கும் இவன் சப்போர்ட் பண்றான். இந்த மாதிரி எல்லா ப்ரொவைடருக்கும் என்ன பண்றான், சப்போர்ட் பண்றான். அப்போ இந்த ப்ரொவைடர்ல இருக்கான் தெரியுங்களா, இதுல இருக்க எதுக்கு வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ஏபிள் டு மேனேஜ் த சர்வீசஸ். எந்த சர்வீசஸ் வேணாலும், இதுல இருக்கிற எந்த சர்வீசஸ் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் இன்னைக்கு AWS பத்தி இன்னைக்கு எடுக்கிறேன், நாளைக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அஜூர் பேஸ் பண்ணி எடுப்பேன். கிளியரா? ஏன்னா நம்மளுடைய கிளாஸ்ல 2 பேருமே இருக்கிறதால இன்னைக்கு நான் யூஸ் பண்ற டெராஃபார்ம் ஸ்கிரிப்டிங் எல்லாமே நான் எதுக்கு பண்ண போறேன், AWSக்கு பண்ண போறேன். ஓகேங்களா? நாளைக்கு பண்ண போறது எல்லாமே நான் என்ன பண்ண போறேன், அஜூருக்கு கிரியேட் பண்ணி காமிப்பேன். ஓகேங்களா? தென் யூ கெட் a better idea. ஓகே கைஸ், இஸ் இட் ஓகே? எல்லாருக்கும் ஃபைனா? ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் AWS ப்ரொவைடர் வேணும், ஸோ நான் AWS குள்ளார போயிட்டேன். ஓகேங்களா? இங்க இருக்கு பாருங்க, யூஸ் ப்ரொவைடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்க இருக்கா, இதை கிளிக் பண்ணனா அவனா எனக்கு என்ன பண்ணிடுவான், என்னோட டெராஃபார்ம் பிளாக்கும் கொடுத்துருவான், ப்ரொவைடர் பிளாக்கும் கொடுத்துருவான். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் காப்பி பண்ணி என்னோட ஸ்கிரிப்ட்ல போட்டுறேன். இது என்ன பிளாக்கு, டெராஃபார்ம் பிளாக். இது என்ன பிளாக்கு, ப்ரொவைடர் பிளாக். ஓகேங்களா? டெராஃபார்ம்குள்ள என்ன பண்ணிருக்கான், HashiCorpல இருந்து டவுன்லோட் பண்ணு, இந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுன்னு சொல்றான். ஓகேங்களா? ப்ரொவைடர் பிளாக்ல என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, ப்ரொவைடர் இஸ் AWS. ஓகேங்களா? இப்போ இதுவே நீங்க அஜூருக்கு எடுக்கணும். ஓகேங்களா? இட்ஸ் வெரி சிம்பிள். அப்படி நான் என்ன பண்றேன், இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு HashiCorpக்குள்ளார போயிடுறேன். என்ன ப்ரொவைடர் வேணும், அஜூர் ப்ரொவைடர் வேணும். ஜஸ்ட் அஜூரை கிளிக் பண்றேன். சேம் யூஸ் ப்ரொவைடர்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணனா திஸ் இஸ் த அஜூர் ப்ரொவைடர். தட்ஸ் இட். ஓகேங்களா? இதை காப்பி பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஸ்கிரிப்டிங்ல போட்டுக்கலாம். இப்போ உங்களுடைய எத்தனை பிளாக் வந்திருக்கு, யூ கெட் a 2 பிளாக்ஸ். கரெக்டா? 2 blocks. டெராஃபார்ம் பிளாக் வந்துருச்சு, ப்ரொவைடர் பிளாக் வந்துருச்சு. இன்னும் என்ன பிளாக் தான் நீங்க எழுதணும், ரிசோர்ஸ் பிளாக் எழுதணும். தட்ஸ் இட். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும், ஒரு ரிசோர்ஸ் பிளாக் எழுதணும். வாட் இஸ் மீன் பை ரிசோர்சஸ், நாம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேங்களா? ரிசோர்சஸ்னா நம்ம கிரியேட் பண்ற AWSலயோ அஜூர்லயோ கிரியேட் பண்ற எல்லாமே என்னது,
ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ அந்த ரிசோர்சஸ் பிளாக்கை எப்படி எடுக்கிறது? திஸ் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? சிம்பிளுங்க. இங்க எப்படி நீங்க யூஸ் ப்ரொவைடர் கொடுத்தீங்க, அதே போல இங்க பக்கத்துல என்ன இருக்கு? டாக்குமெண்டேஷன். டாக்குமெண்டேஷன் ஒரு டேப் இருக்கா? அந்த டாக்குமெண்டேஷன் டேபை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, உங்களுக்கான எல்லா திங்ஸும் இங்க வந்துடும். ஓகேங்களா? கோட் டெப்ளாய், கோட் கமிட், கோட் பில்டு, ஓகேங்களா? கிளவுட் வாட்ச் கிரியேட் பண்றதுக்கான திங்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் இது வந்து ஏடபிள்யூஎஸ்ல சொல்றேன், அஷூருக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, EC2 இமேஜ் பில்டர், EC2 எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட், EBS வால்யூம் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? இதை கிளிக் பண்ணீங்கன்னா EBS வால்யூம் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து EC2 கிரியேஷன். ஓகேங்களா? கிளிக் பண்ண உடனே என்ன வந்துச்சு பாருங்க, உள்ளார ரிசோர்ஸ், AMI காப்பி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு என்ன வேணும்? EC2 என்ன பண்ணணும்? நீங்க EC2 கிரியேட் பண்ணணும். இங்க பாருங்க, EC2 இன்ஸ்டன்ட் டைப்னு ஒன்று இருக்கா? இதை கிளிக் பண்ணனா அதுக்கான டேட்டாஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? கோடிங்கே உங்களுக்கு வந்துடும். கைஸ் கிளியரா? விக்கில இன்ஸ்டன்ட் டைப் ஆஃபரிங்ஸ் இருக்கு. அது என்னது? சாரி, இன்ஸ்டன்ட் டைப் ஆஃபரிங்ஸ் இருக்குல்ல, நெக்ஸ்ட் ஒன் இங்க இப்போ காமிச்சது. இன்ஸ்டன்ட் டைப் ஆஃபரிங், EC2 இன்ஸ்டன்ட் டைப் ஆஃபரிங்ஸ். எங்க சொல்றீங்க? இதுவா? டைப் ஆஃபரிங்கா? இது எல்லாமே ஒரு டைப்ங்க. ஓகேங்களா? EC2 இன்ஸ்டன்ஸ் டைப் ஆஃபரிங்னா நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நீங்க கிளவுட் ஃபார்மேஷன்ல பார்த்திருப்பீங்க, T2 மைக்ரோவாட், T3 மைக்ரோவாட் செலக்ட் பண்ணுவீங்க தெரியுங்களா? அந்த மாதிரி ஆஃபர் பண்றதுக்கான இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க VPC கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் VPC டைப் பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு என்ன வருது பாருங்க, VPC கிரியேட் பண்ண இங்க டைப் பண்ண உடனே எனக்கு கீழே வந்துடும். ஓகேங்களா? Where is it? The route 53 இங்க வந்துருக்கு பாருங்க, VPC. ஓகேங்களா? VPCக்குள்ளார டிஃபால்ட் VPC கிரியேட் பண்றதுக்கான கோடிங் வேணும்னா திஸ் இஸ் a டிஃபால்ட் VPC கிரியேட் பண்றதுக்கான கோடிங். சப்நெட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் டிஃபால்ட் சப்நெட் கிளிக் பண்றேன். திஸ் இஸ் a சப்நெட் கிரியேட் பண்றதுக்கான டேக். இங்க என்ன இருக்கு பாருங்க. ஓகே, நான் இப்போதைக்கு என்ன பண்றேன், சப்நெட் VPC எல்லாம் கிரியேட் பண்ணல, ஐ ஜஸ்ட் கிரியேட்டிங் ஒன் செக்யூரிட்டி குரூப். ஓகேங்களா? என்ன கிரியேட் பண்ண போறேன்? செக்யூரிட்டி குரூப். ஓகேங்களா? அஷூர் கைஸ், செக்யூரிட்டி குரூப்ன்றது நத்திங் பட் திஸ் இஸ் a இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் ரூல் கிரியேட் பண்ணீங்களா, அதுதான். ஓகேங்களா? இஃப் யூ வாண்ட், நான் ஃபர்ஸ்ட் இந்த AWS எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வரேன். ஓகேங்களா? செக்யூரிட்டி குரூப். ஓகேங்களா? நான் இங்க செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு கிளிக் பண்றேன். ஓகேங்களா? எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, செக்யூரிட்டி குரூப் ஐடி வந்திருக்கு, வித் சப்நெட்டோட வந்திருக்கு. ஆனா நமக்கு சப்நெட் தேவையா? செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணும்போது சப்நெட்ன்றது மேண்டிட்டரியா கைஸ்? நோ. செக்யூரிட்டி குரூப் இஸ் a மேண்டிட்டரியா? Yes, mandatory. Because in that security group only we are giving the inbound, then only it will allow. இப்போ இதுதான் என்னுடைய AWS கன்சோல். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், போயிட்டு ஜஸ்ட் a செகண்ட். நீங்க எப்பவுமே ஒரு டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட் எழுத போறீங்க அப்படின்னா, ஓகேங்களா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, யூனிட் ஃபர்ஸ்ட் அதை நீங்க GUIல கிரியேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் உங்களால என்ன பண்ண முடியும், ஸ்கிரிப்டே எழுத முடியும். ஓகேங்களா? இப்போ இதுதான் என்னுடைய செக்யூரிட்டி குரூப். ஓகேங்களா? நீங்க நார்மலா ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன டிஃபால்ட் திங்ஸ், கிரியேட் a செக்யூரிட்டி குரூப்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இது வந்து GUIல. ஓகேங்களா? நீங்க என்னென்ன தர வேண்டியது இருக்கு, செக்யூரிட்டி Security குரூப்க்கு group name. ஒரு நேம் என்னென்ன தரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன VPCக்குள்ளார நீங்க கிரியேட் பண்ண போறீங்கன்னு கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும், என்ன இன்பவுண்ட் ரூல். ஓகேங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா SSH போர்ட் ஓபன் பண்ண போறீங்களா, 22 மட்டும் ஓபன் பண்ண போறீங்களா, எல்லாருக்கும் ஓபன் பண்ண போறீங்களா, திஸ் இஸ் a இன்பவுண்ட் ரூல். அவுட்பவுண்ட் ரூல் என்னது, இந்த மாதிரி நீங்க எல்லா டிராஃபிக் ஓபன் பண்ணுவீங்களா, இல்ல குறிப்பிட்ட HTTP மட்டும் ஓபன் பண்ண போறீங்களா, இதெல்லாம் தான் மேண்டிட்டரி திங்ஸ் ஃபார்
கிரியேட்டிங் ஏ செக்யூரிட்டி குரூப். இது தெரிஞ்சாதான் உங்களால ஸ்கிரிப்ட் எழுத முடியும். ஓகேங்களா? அவன் உங்களுக்கு பேசிக் கமெண்ட்ஸ் கொடுத்துருவான். இங்க பாருங்க, இதுதான் பேசிக். என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, AWS டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு நான் கொடுத்தேன். ஓகேங்களா? கொடுத்த உடனே எனக்கு என்ன வந்துருக்கு பாருங்க, 2 பிளாக் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதை அப்படியே நான் காப்பி பண்ணி உங்களுடைய ரிசோர்ஸ் குரூப் பிளாக்ல போட்டுறேன். ஓகேங்களா? போட்டேன். ஓகே, லாங்குவேஜ்ல போயிட்டு சும்மா யாமல் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இங்க பாருங்க, ரிசோர்ஸ் பிளாக்ல இந்த ரிசோர்ஸ் இஸ் a mandatory things. ஓகேங்களா? திஸ் இஸ் த கீவேர்ட். ரிசோர்ஸ் பிளாக்ல ரிசோர்ஸ்ன்றது என்னதுங்க, கீவேர்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறமா AWS VPC ஆர் AWS டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இது என்னன்னு சொல்லுவோம்னா ரிசோர்ஸ் நேம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? AWS VPC என்னதுங்க, what is AWS VPC? Source group. ஒரு VPC கிரியேட் பண்றதுக்கான Source group. ரிசோர்ஸ் குரூப் நேம். ஓகேங்களா? அப்போ நீங்க செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணணும்னா AWS டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் அப்படின்றது தான் என்னது, உங்களுக்கான ரிசோர்ஸ் குரூப் நேம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல். ஆப்ஷனல் கிடையாது, திஸ் இஸ் a யூசர் டிஃபைன் நேம். நீங்க என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம், அப் டு யுவர் விஷ். இவங்க என்ன வச்சிருக்காங்க, மெயின் VPCன்னு வச்சுக்காங்க. நீங்க என்ன பண்ணிக்கலாம், மை VPCன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் அப் டு யுவர் விஷ். ஓகேங்களா? கிளியரா? Okay. இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, VPC ஐடிய டிஃபால்ட்டா என்ன பண்ணிருக்காங்க, இங்க ஆல்ரெடி தனியா ஒரு பிளாக்ல எழுதி அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு இங்க பாஸ் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? திஸ் இஸ் a டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் பிளாக், திஸ் இஸ் a டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் பிளாக். ஆனா உங்களுக்கு இந்த CIDR பிளாக் இங்க VPC ஐடியில வரணுன்றதால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, AWS VPC அதுக்குள்ளார மெயின் டாட் VPCக்குள்ளார இருக்க ஐடி எடுத்துட்டு வந்து எனக்கு இங்க பேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? பட் இந்த VPCன்றது நாட் அ மேண்டிட்டரி. ஓகேங்களா? நான் இப்போ இதை கூட ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? என்னென்னலாம் உங்களுக்கு மெயினான திங்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, செக்யூரிட்டி குரூப், அதுக்கான ஒரு நேம் கொடுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் அப்படின்னா என்னது, வாட் இஸ் மீன் பை இன்க்ரீஸ் அண்ட் ஈக்ரீஸ்? Increase is inbound, decrease is outbound. அப்படியே ஓகேங்களா, நீங்க கொஞ்சம் கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, the following is all increase traffic by omitting any increase rule which include the default increase rule allow the all traffic. அப்படின்னா என்னன்னா, ஓகேங்களா, இட்ஸ் நத்திங் பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்பவுண்ட் ரூலாவும், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அவுட்பவுண்ட் ரூலாவும் ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்குமெண்ட் ரெஃபரன்ஸ் ஒன்னு இருக்கு. அப்படின்னா என்னது, வாட் இஸ் த ஆர்குமெண்ட் ரெஃபரன்ஸ்? Argument we can pass in the rules. இப்போ இங்க இன்க்ரீஸ் எழுதிருக்காங்க இல்லைங்களா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்குமெண்ட் சொல்லுவோம். இங்க பாருங்க, ஐக்ரீஸ்ன்றது ஆர்குமெண்ட் ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? ஈக்ரீஸ்ன்றது என்னது, ஆப்ஷனல் ஒன். அப்ப அது எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், அது எல்லாமே என்னங்க நீங்க பண்ணலாம், உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் டேக். டேக்னு ஒன்னு இருக்கு. அது என்ன சொல்லுது பாருங்க, ரிசோர்ஸ்க்கு ஒரு நேம் கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், டேக்ன்றது கொடுக்கணும். ஓகேங்களா? கைஸ் கிளியரா? கைஸ் கிளியர்? Yes. Yes. இங்க பாருங்க, இப்போ நீங்க நேமோட கொடுக்கணும் அப்படின்னா இப்படிதான் நீங்க கொடுக்கணும். நேமு, டிஸ்கிரிப்ஷன், VPC ஐடி. ஓகேங்களா? அது நீங்க என்ன வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போதைக்கு என்ன பண்றேன், நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷனும் ஆட் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஸ்கிரிப்ட்ல. ஓகே, நேம் அண்ட் ஜஸ்ட் a second. நேம் நான் என்ன சொல்றேன், மை செக்யூரிட்டி ஈவினிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதுக்கு கீழே பாருங்க, இவங்க வந்து நிறைய போர்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க, CIDR பிளாக்லாம் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? நான் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஓகேங்களா? ஜஸ்ட் டேக்ஸ் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். டேக்ஸ் காப்பி பண்ணிட்டு ஈக்ரீஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், டேக்ஸை போட்டுறேன். ஓகேங்களா? போட்டுட்டு இங்க நான் என்ன நேம் கொடுத்தனோ அதையே நான் என்ன பண்றேன், டேகாவும் செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? திஸ் இஸ் ஃபார் AWS. ஓகேங்களா? இது வரைக்கும் இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, கஷ்டமா தெரியுதா? கஷ்டமா இல்லைங்க, பட் இன்னும் யூஸ் பண்ணதான் அது எப்படி
புரியும். ஆக்சுவலா கோடிங் எல்லாமே இங்க இருக்கும். ஓகேங்களா? நீங்க எடுத்துட்டு உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க என்ன பண்ணணும்? அத மாடிஃபை பண்ணணும். எப்படி மாடிஃபை பண்றது? ஓகேங்களா? ஃப்ரம் போர்ட் டூ போர்ட்ன்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ சிஐடிஆர் பிளாக்ன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நம்ம ஐபி IP உங்களுடைய ரேஞ்ச் கொடுக்கணும். சிஐடிஆர் பிளாக் ஏத்த மாரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். தட்ஸ் இட். ஓகேங்களா? இந்த நேமிங் நீங்க என்ன பண்ணணும்? அவன் குடுத்திருக்க நேமிங்கே குடுக்கக்கூடாது. உங்களுடைய ப்ராஜெக்ட்ன்னு தனியா ஒரு ஸ்பெசிஃபிக் நேமிங் கன்வென்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அத நீங்க குடுக்கணும். நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணாலும் திஸ் இஸ் த மேண்டேட்டரி திங்ஸ். ஓகேங்களா? ரிசோர்ஸ் டிஃபால்ட் இப்படிதான் இருக்கும் இதோட ஸ்ட்ரக்சர். இது எப்பவுமே யாருக்காகவும் என்ன ஆக போறதில்ல? மாற போறது. ஓகேங்களா? கிளியரா? சேம் அதே இன்பவுண்ட் ரூல நீங்க அஜூர்ல கிரியேட் பண்ணணும்னா சேம் டாக்குமெண்டேஷன் போறீங்க. இங்க இன்பவுண்ட் ரூல் வருமா? என்ன வரும்? அஜூர்ல அதை என்னன்னு சொல்றீங்க நீங்க? Just a second. That is a database networking Azure ARM firewall. எங்க போர்ட்லாம் ஓப்பனே ஆகலையே. ஹலோ ERT100 Google போர்ட் அந்த மாதிரி தான். Files inbound. போஸ்ட் ஜிலாம் வருது. ஒரே நிமிஷம். செக்யூரிட்டி இது வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்றதுக்கான ரிசோர்ஸ் டேக். ஓகேங்களா? இப்படிதான் நீங்க கிரியேட் பண்ணீங்க. நீங்க அஜூர்ல மட்டும் ஒண்ணு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. whenever you go to the any Azure, ஓகேங்களா? உங்களுக்கு Azure ரிசோர்ஸ் குரூப் இஸ் a mandatory things. நீங்க மேனுவலா கிரியேட் பண்ணும்போது நீங்க அதை பார்த்திருப்பீங்க. Azure கைஸ் எல்லாருக்கும் கிளியரா? நீங்க என்னதான் நீங்க ஸ்னிப்பெட் யூஸ் பண்ணாலும் நீங்க Azure ரிசோர்ஸ் குரூப்ன்றது மேண்டேட்டரியா யூஸ் பண்ணியே ஆகணும். வித்தவுட் Azure ரிசோர்ஸ் குரூப் உங்களுக்கு என்ன ஆகாது? Just a second. Azure ARM dashboard portal different. ஓகே. நான் இது உங்களுக்கு தேடி சொல்றேங்க. ஓகேங்களா? ஐ திங்க் இன்பவுண்ட் தான் வரும். ஓகேங்களா? ஃபைல்ஸ் ஃபயர்வால். திஸ் இஸ் a ரூல் 1. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வரும். MariaDB, MyPostgre, SQL firewall, Azure ARM firewall. ஆர்எல்ஸ் நான் உங்களுக்கு நாளைக்கு அஷூர் நான் எடுக்கும்போது நான் உங்களுக்கு இந்த கிளியரா இன்பவுண்ட் ரூல் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்றேன். ஓகேங்களா? திஸ் இஸ் த டேக். இந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு ஈஸியரா புரியணும்னா ஸ்டோரேஜ் இதுதான் பேசிக் டேக் ஆஃப் ஒரு
ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், யூ ஜஸ்ட் கோ வித் தட் ரிசோர்ஸ் குரூப் கிரியேஷன். ஓகேங்களா? இந்த ரிசோர்ஸ் குரூப் பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, இந்த ரிசோர்ஸ் குரூப்பை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, அதுக்கப்புறமா ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு மேண்டிட்டரியா என்ன தேவை, அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்டோடைய நேமு, நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் குரூப் நேம். ஓகேங்களா? ரிசோர்ஸ் குரூப் நேம்ன்றது மேண்டிட்டரி. ஏன்னா நீங்க செலக்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கேட்கும், எந்த ரிசோர்ஸ் குரூப் கீழே நீ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்கன்னு கேட்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த லொகேஷன், எந்த லொகேஷன்ல நீங்க இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்றது மேண்டிட்டரி. நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் டயர், திஸ் இஸ் a மேண்டிட்டரி. கரெக்டா? ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு என்ன மேண்டிட்டரி, அக்கௌண்ட் டயர் இஸ் a மேண்டிட்டரி. ஓகேங்களா? ரிப்ளிகேஷன் டைப்பும் நீங்க ஆப்ஷனலா வச்சுட்டாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது மட்டும் தான் வச்சு நீங்க கிரியேட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதுக்கப்புறமா நீங்க நிறைய உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே என்னதுங்க, ஆப்ஷன்ஸ். இது எல்லாமே நீங்க வேணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம். கிளியரா கைஸ்? இந்த பிளாக் வைஸ் உங்களுக்கு இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா, எப்படி எடுக்கணும் எப்படி பண்ணணும்ட்டு? எஸ். கைஸ் ரொம்ப சைலண்டா இருக்கு, புரியலன்னா சொல்லுங்க. புரியுது. ஸ்ரீராம், ரவீந்தர், குமார், சுரேஷ், சிவா. இந்த ஏடபிள்யூஎஸ் கான்செப்ட் ஓகேங்க. இல்ல AWS தெரிஞ்சவங்களுக்கு AWS புரியும். ஓகேங்களா? அஷூர் தெரிஞ்சவங்களுக்கு அஷூர் புரியும். ஓகேங்களா? கான்செப்ட் வைஸ் சேம் தாங்க. நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்களோ அந்த ரிசோர்ஸ் குரூப் நேமை நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த ரிசோர்ஸ் நேமை இங்க டைப் பண்ணிட்டு அதுக்கான கண்டென்ட்டை காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி போறீங்க. தட்ஸ் இட். ஓகே. ஓகேங்களா? அது கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, எஸ் கிளியர். இது கிளியரா? Okay. இங்க இருந்து நீங்க காப்பி பண்ண போறீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சேஞ்சஸ் பண்ணிட்டு போறீங்க. தட்ஸ் இட். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் ஃபைல் ரெடி, என்கிட்ட ஸ்கிரிப்ட் ரெடி. இது என்ன பண்ணணும், நானு ரன் பண்ணணும். ஓகேங்களா? ரன் பண்றதுக்கு ஓகேங்களா நீங்க உங்களுக்கு வந்து ரெண்டு திங்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா? என்னென்னா ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் கோட். விஎஸ் கோட் எதுக்காக தேவைப்படும், வாட் இஸ் தி யூசேஜ் ஆஃப் விஎஸ் கோட்? இதுவே சின்டாக்ஸ் மாதிரி காமிக்கும். என்ன ஆகும், ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு தான் விஎஸ் கோட். யா, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு சின்டாக்ஸ் எரர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், யூ கேன் ஏபிள் டு சார்ட் இட் அவுட் ஹியர் ஆல்சோ. ஓகேங்களா? ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன்லாம் சொல்லிட்டாங்களா உங்களுக்கு, ஆன்சிபிள் எடுக்கும்போது சொன்னாங்களா? இல்லைங்க, இதை பத்தி எதுவும் சொல்லல. எஸ் எஸ். நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் யூ கேன் ஏபிள் டு டவுன்லோட் இட் விஎஸ் கோட். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க போயிட்டு விஎஸ் கோட் டவுன்லோட் பண்ணா சேம் தான், உங்களுக்கு ஒரு EXE வரும். ஓகேங்களா? அந்த EXE டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஓப்பன் ஆன உடனே பிளாங்கா தான் வரும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபைல்ல போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா? ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்டு நீங்க எந்த ஃபோல்டர்ல ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுங்க. உங்களுக்கு அந்த ஃபோல்டர் செலக்ட் ஆயிரும். ஓகேங்களா? கிளியரா? இதுக்கப்புறம் நீங்க இதுக்குள்ளார போயிட்டு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஃபோல்டர் கிரியேட் பண்ணா யூ கேன் ஏபிள் டு கிரியேட் லைக் திஸ். இங்க இருக்கு பாருங்க, நியூ ஃபோல்டர். டெஸ்ட்டுக்குள்ளார நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், ஈவினிங் அப்படின்னு ஒரு நேம் வைக்க போறேன். ஓகேங்களா? இந்த ஃபோல்டருக்குள்ளார தான் நான் ஃபைல் கிரியேட் பண்ண போறேன், என்னோட டெராஃபார்ம் ஃபைல். ஓகேங்களா? இங்க பிளஸ் ஃபைல், நியூ ஃபைல் இருக்கா, நியூ ஃபைல் கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், main.tfன்னு வைக்கிறேன். why we need to provide a tf, this is a terraform file. ஓகேங்களா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன், main.tf அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு நான் இங்க என்னென்னலாம் இங்க காப்பி பண்ணணும், ஓகேங்களா, அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுறேன். ஓகேவா? கிளியரா? இப்போ நான் இங்க போட்டுட்டேன்னு வைங்களேன், இன்கேஸ் ஏதாச்சும் எரர் இருக்கு அப்படின்னா எனக்கு இங்கேயே ஷோ பண்ணிடும். மேக்ஸிமம் எனக்கு ஷோ பண்ணும். அடிக்குதுங்களா? அது என்ன கேக்குது பாருங்க, எக்ஸ்பெக்டட் அட்ரிபியூட் நேம் இந்த மாதிரிலாம் வரணும் அந்த மாதிரி சொல்லிட்டு கேக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சின்டாக்ஸ் எரர் இருந்துச்சுன்னா இங்கேயே உங்களுக்கு ஷோ பண்ணிடும். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஒன் அட்வான்டேஜ். அது எப்படி உங்களுக்கு எடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ நீட் டு டவுன்லோட் த எக்ஸ்டென்ஷன்ஸ். ஓகேங்களா? இங்கேயே இங்க எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க,
அதை கிளிக் பண்ணிட்டு இங்க போயிட்டு ஆன்சிபிள் வேணும்னா ஆன்சிபிளுக்கு உண்டானதெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணணும். டெராஃபார்முக்கு உண்டானதை நீங்க என்ன பண்ணணும், டெராஃபார்ம் அப்படின்னு அடிச்சுன்னா அதுக்கான ரெக்வயர்ட் பிளகின்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்படி கிளிக் பண்ணிட்டு இங்க இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படியே நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. இதை நான் கிளிக் பண்ணனா எனக்கு என்ன வருது பாருங்க, இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் வருதா, இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்காக இருக்கிற எல்லாம் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. எது மோஸ்ட் ஹை ரேட்டட்ல இருக்கோ அந்த பிளகின் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கணும். கிளியரா? திஸ் இஸ் ஒன் திங். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நீங்க இது ஒர்க் பண்றதுக்கு இன்னும் ஒண்ணு தேவை. என்னன்னு கேட்டீங்கன்னா CLI. இது வரைக்கும் எல்லாரும் GUI மட்டும்தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அஜூரா இருக்கட்டும், AWS இருக்கட்டும். கரெக்டா? யாராச்சும் CLI ஒர்க் பண்ணிருக்கீங்களா? AWS CLI ஆர் Azure CLI ல? இல்ல ப்ரோ. இல்ல. நோ. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னுடைய மிஷின். கரெக்டா? இது என்னுடைய லேப்டாப். ஓகேங்களா? நான் என்னுடைய லேப்டாப்ல இருந்து AWS கனெக்ட் பண்ணி அதுல இருக்கிற மிஷின்ஸை பார்க்கணும், இல்லைன்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை பார்க்கணும். இஸ் இட் பாசிபிள்? எஸ், VM கிரியேட் பண்ணிட்டு பண்ணலாம். இல்ல, நான் சொல்றது என்னுடைய லேப்டாப்ல இருந்தே நான் பார்க்கணும். இது என்னுடைய லேப்டாப்புடைய கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகேங்களா? நான் இங்க இருந்து AWS கனெக்ட் பண்ணி AWS S3ல இருக்க பக்கெட்டை பார்க்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அஜூர கனெக்ட் பண்ணிட்டு அஜூர்ல இருக்க ஸ்டோரேஜ் கிளாஸை பார்க்கணும். இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட்? Possible, but we need to அதோட IP வச்சு ட்ரை பண்ணலாமே. we need to download AWS CLI. இல்ல, அஷூர்ல வந்து ஒரு ஆப்ஷன் நான் பார்த்திருக்கேன். ஒரு லிங்க் ஒன்னு ஜெனரேட் பண்ணலாம். வித்தின் தட் லிங்க் வச்சு நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஓகே. But we have to register that IP. இல்ல, ஐபிலாம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதெல்லாம் மேண்டேட்டரி கிடையாது. ஓகேங்களா? இஃப் யூ பிலாங்ஸ் டு AWS, ஓகேங்களா, இது மேண்டேட்டரியா கண்டிப்பா உங்களுடைய ரெஸ்யூம்ல இருக்கணும். நான் AWS CLI ஒர்க் பண்ணிருக்கேன் நீங்க போட்டாதான் நீங்க உண்மையாவே ஒரு AWS ஆர்கிடெக்ட்ன்றதான் நினைப்போம். ஓகேங்களா? GUI ஒரு 12th பி ஃப்ராங்க், ஓகே, ஃப்ராங்கா பேசலாம். ஒரு 12th படிச்ச பையனுக்கு சொல்லி கொடுத்தா கூட GUI போயிட்டு நெக்ஸ்ட் 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 கொடுத்து கிரியேட் பண்ணுவானா பண்ண மாட்டான். AWS இருக்கட்டும் இல்ல அஜூரா இருக்கட்டும், ஒரு VM கிரியேட் பண்றது அவ்வளவு கஷ்டமா? It is true. GUI இஸ் இட் வெரி ஈஸி. கரெக்டா? ஆனா இந்த CLI ஒர்க் பண்றவன் தான் உண்மையாவே ஒர்க் பண்ணிருக்கான்னு அர்த்தம். ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை CLI அப்படின்னு கேட்டீங்கன்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். என்னதுங்க? கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இது வரைக்கும் நீங்க யாருமே அஜூர்லயோ இல்லைன்னா AWSலயோ CLI ஒர்க் பண்ணலன்னா தயவு செஞ்சு இதுக்கப்புறமாச்சு அது எப்படி ஒர்க் பண்றதுனாச்சும் பாருங்க. ஓகேங்களா கைஸ்? கிளியரா? அது எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? Azure CLI டவுன்லோட் பண்ணணும், பிளஸ் AWS CLI டவுன்லோட் பண்ணணும். எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா Azure CLI டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு இங்க exe இருக்கும். ஓகேவா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். திஸ் இஸ் ஃபார் Azure CLI. ஓகேங்களா? AWS CLI அதே போலதான். AWS CLI டவுன்லோட் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? லினக்ஸா, மேக்கா, விண்டோஸா? விண்டோஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த MSI நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். ஓகேங்களா? உங்களுக்கு டவுன்லோட் ஆனது எப்படி இருக்குன்னு வேணா நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து AWS CLI இப்படிதான் இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடும். ஓகேங்களா? அதே போல Azure CLI இதே மாதிரி தான் இருக்கும். ஒரே நிமிஷம். Azure CLI டவுன்லோட் பண்ணலையா? நான் பர்சனலாவே வச்சிருப்பேன். Azure CLI உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். AWS CLIயும் இதே மாதிரி EXE தான் வரும். Azure CLIயும் EXE தான் வரும். இதை டபுள் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்? இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப், எப்படி நான் என்னுடைய மிஷின்ல இருந்து கனெக்ட் பண்றது அஜூர்னு கேட்டீங்கன்னா AZ லாகின் யூசிங் திஸ் கமாண்ட். AZ லாகின் கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி வெப் ப்ரௌசர் ஓபன் ஆகும். ஓகேங்களா? ஓபன் பண்ணனா அதுக்குள்ளார நீங்க என்ன பண்ணிக்கலாம்? எந்த அக்கௌண்ட் உங்களுக்கு இருக்கோ அந்த அக்கௌண்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கிளிக் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க ஒன்ஸ் உங்களுடைய லாகின் வேலிடேட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? என்னென்ன வரும்னா
டெனன்ட் ஐடி வரும், ஹோஸ்ட் டெனன்ட் ஐடி எவ்ரிதிங் வில் பி தேர். ஓகேங்களா? அப்படின்னா இப்போ என்னால என்ன பண்ண முடியும்? என்னுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து என்னுடைய அஜூர் அக்கவுண்ட்ல இருக்க VMs திங்ஸ் பார்க்க என்னால முடியும். ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? கிளியரா? இஃப் யூ வாண்ட், ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணுங்க, அஜூர் CLI கமாண்ட்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் CLI கமாண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? ஏன் இப்படி வருது? ஜஸ்ட் அ செகண்ட். இதுதான் லிஸ்ட் ஆஃப் CLI கமாண்ட்ஸ். ஓகேங்களா? AZ லாகின் கொடுத்தீங்கன்னா சைன் இன், AZ அக்கௌண்ட் லிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க. இது ஒன்னொன்னும் ஒரு ஒரு கமாண்ட்ங்க. நீங்க உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெப்தா புரியும். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு சிலதுக்கு மட்டும் நீங்க கேக்குறீங்களா? Azure resource group list AZ group create command. ஓகேங்களா? அப்படின்னா என்னது? Azure குரூப்பை ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்றதுக்கான கமாண்டும் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் தான் CLI கமாண்ட். நீங்க பாருங்க, இது என்ன பண்ணும்? AZ group create name அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கமாண்ட் நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? கமாண்ட் லைன்லயே உங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது AZ group list. இது என்ன பண்ணும்? லிஸ்ட் த ரிசோர்ஸ் குரூப். ஓகேங்களா? இப்போ நான் இங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு அந்த கமாண்டை ரன் பண்றேன். எனக்கு அஜூரை கனெக்ட் பண்ணி எனக்கு என்ன பண்ணும்? உள்ள இருக்க குரூப் லிஸ்ட்லாம் ஷோ பண்ணும். ஓகேங்களா? என்னென்ன இருக்கு பாருங்க. CHG இமேஜ் கிரியேஷன் அப்படின்னு ஒரு நேம் இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னு ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்கு. நெட்வொர்க் வாட்ச் RG அப்படின்னு ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்கு. எனக்கு 2 ரிசோர்ஸ் குரூப் இருக்கு. இப்போ நான் ஏன்னா போயிட்டு அஜூர் லாகின் பண்ணிலாம் பார்த்தேன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் என்ன பண்ணேன்? CLIல பார்த்துட்டேன். தட்ஸ் இட். ஓகேங்களா? அதே போல திஸ் இஸ் ஃபார் அஜூர். ஓகேங்களா? AWSக்கு நீங்க எப்படி பண்ணீங்க? நெக்ஸ்ட் CLI நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும்? AWSல S3ல இருக்க பக்கெட்டை நான் லிஸ்ட் பண்ணணும். திஸ் இஸ் அ கமாண்ட். AWS S3LSன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? S3ல இருக்க பக்கெட்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்படி நான் கொடுத்தனா எனக்கு வராது ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா இது என்னுடைய லோக்கல் மிஷின். நான் என்ன பண்ணணும்? We need to log into என்னுடைய AWS கனெக்ட் பண்ணணும். AWS எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? AWSல IAM அப்படின்னு ஒரு சர்வீஸ் பாத்தீங்களா எல்லாரும்? எஸ் ஓகேங்களா? அதுல ரோல்னு ஒன்னு கிரியேட் பண்ணிருப்பீங்க. எஸ் ஞாபகம் இருக்கா? எஸ் ரோல் எதுக்காக கிரியேட் பண்ணீங்க? யூசர்ஸ்க்கும் குரூப்புக்கும் அதில் ஆக்சஸ் கொடுக்கலாம். ரோல் நான் கேட்கறது யூசர்ல ரோல். வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் கிரியேட்டிங் a role? AWS ரோல். read write execution ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸோட கம்யூனிகேட் பண்ணணும்னா என்ன தேவை? ரோல் இஸ் a எஸ் ரோல் தேவை. மேண்டிட்டரி. ஓகேங்களா? எஸ் நீங்க ஒரு EC2 மிஷின்ல இருந்து S3 கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன கிரியேட் பண்ணுவீங்க? ரோல்ன்றதை கிரியேட் பண்ணுவீங்க. ரோல் ஓகேங்களா? இதுவே நீங்க இப்ப நான் வந்து லோக்கல் மிஷின் வச்சிருக்கேன், அதனால நான் என்ன பண்ணணும்? என்னால என்ன பண்ண முடியாது? ரோல் அட்டாச் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுவே நான் ஒரு AWS கிளவுட்லயே நான் ஒரு மிஷின் கிரியேட் பண்றேன்னா அங்க என்ன பண்ணலாம்? IAM ரோல் அட்டாச் பண்ணியே ஒரு மிஷின் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களால உங்களுடைய மிஷின்ல இருந்து என்ன பண்ணலாம்? AWS S3 டைரக்டா அக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இன்கேஸ் நான் என்னோட லோக்கல்ல இருந்து அக்சஸ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா யூசர் கிரியேட் பண்ணிட்டு அந்த யூசருக்கு CLIக்கு அக்சஸ் கீ ஜெனரேட் பண்றது காமிச்சிருப்பாங்க IAMல. எப்படி ஒரு அக்சஸ் கீ சீக்ரெட் கீ கிரியேட் பண்றது அப்படின்றது காமிச்சாங்களா யூசருக்கு? இல்லை அது காட்டலைங்க, அது தெரியும். எப்படி பண்றதுன்னு தெரியும் இல்லைங்களா? ஆமாங்க. நான் சும்மா அப்படியே சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? This is a IAM. ஓகேங்களா? யூசர் போயிடுறேன். I have a 4 user. ஓகேங்களா?
சும்மா இந்த டெஸ்ட்ன்ற யூசர் எடுத்துக்கிறேன். இங்க செக்யூரிட்டி கிரெடென்ஷியல் இருக்கு இல்லைங்களா, யூசர்ல போயிட்டு செக்யூரிட்டி கிரெடென்ஷியல் ஒன்று இருக்கு ஓகேங்களா, அதை நான் கிளிக் பண்ணிட்டு ஓகேங்களா, இங்க இருக்கு பாருங்க அக்சஸ் கீன்னு சொல்லிட்டு ஓகேங்களா, இது நீங்க கிரியேட் அக்சஸ் கீன்னு கொடுத்தீங்கன்னா CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்க்கு நான் அக்சஸ் கீ கிரியேட் பண்றேன் அப்படின்னு கொடுத்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு நேம் கேட்கும், சும்மா நான் டெஸ்ட் அப்படின்னே கொடுத்துட்டு கிரியேட் அக்சஸ் கீ அப்படின்னு கொடுத்தனா எனக்கு அக்சஸ் கீயும் ஜென்ரேட் ஆகும், சீக்ரெட் கீயும் ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா. இது மட்டும் போதும் ஓகேங்களா, இது மட்டும் இருந்தாலே உங்களால என்ன பண்ண முடியும், என்னோட லோக்கல் மிஷின்ல இருந்து கனெக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. வாட் இஸ் த கமாண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா AWS கான்ஃபிகர் ஓகேங்களா, திஸ் இஸ் த கமாண்ட். அங்க எப்படி AZ லாகினோ அதே போல நீங்க AWS கான்ஃபிகர்னா என்ன பண்ணணும், AWS கான்ஃபிகர்ன்றதை கொடுக்கணும். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்சஸ் கீ கேட்கும் ஓகேங்களா. என்னுடைய அக்சஸ் கீ எது, இதுதான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் என்ன கேட்குது, சீக்ரெட் கீ. இதுதான் என்னுடைய சீக்ரெட் கீ. சீக்ரெட் கீயை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுருணும். போட்டுட்டு என்ன ரீஜனுக்கு கனெக்ட் பண்ணணும்னு கேட்குது, AP சவுத் தான் டிஃபால்ட், நான் அதுவே விட்டுறேன். டிஃபால்ட் அவுட்புட் JSON தான் ஓகேங்களா, அதுவே விட்டுட்டுனா எனக்கு AWS கான்ஃபிகர் ஆயிடுச்சு ஓகேங்களா. எப்படி நான் செக் பண்ணலாம்னா AWS S3 LS அப்படின்னு போட்டனா எனக்கு என்ன ஆகும், S3 பக்கெட் எல்லாமே எனக்கு லிஸ்ட் ஆகும் ஓகேங்களா. அப்போ என்னால என்னுடைய லோக்கல் மிஷின்ல இருந்து என்னுடைய AWS அக்சஸ் பண்ண முடியுதா கமெண்ட் லைன் மூலியமா, CLI மூலியமா. கிளியரா? எஸ் புரியுது. ஓகேங்க. இதே போல தான் நீங்க AWS-உம் நீங்க கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல ஒர்க் பண்ணி பார்க்கணும், Azure-உம் நீங்க கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல ஒர்க் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. திஸ் இஸ் a mandatory things guys. இது வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 4-5 சர்வீஸ் காச்சு நீங்க என்ன பண்ணுங்க, CLI கமாண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே, கமிங் பேக் டு அவர் திங்ஸ் ஓகேங்களா. இது வரைக்கும் கிளியரா, எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சா? எஸ். ஓகே, இப்போ நான் வந்து ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. நான் பேசிக் கமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சொல்ல போறேன் ஓகேங்களா. எப்படி நமக்கு 3 பேசிக் பிளாக்ஸ் இருந்துச்சோ அதே போல யூ ஹேவ் அ பேசிக் கமெண்ட்ஸ் ஓகேங்களா. என்னென்ன கமெண்ட்னா Terraform init, Terraform validate, Terraform plan, Terraform apply. This is the 4 basic commands ஓகேங்களா. Terraform init அப்படின்னா Terraform init அப்படின்ற கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, நீங்க என்னெல்லாம் உங்களுடைய ப்ரொவைடர் பிளாக்லையும் Terraform பிளாக்லையும் போட்டிருக்கீங்களோ அந்த ரெக்கார்ட் பிளகின்ஸ்லாம் என்ன பண்ணும், பிளகின்ஸ் அண்ட் ரெக்கார்ட் சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணும், உங்களுடைய ஃபோல்டருக்கு டவுன்லோட் பண்ணும் ஓகேங்களா. என்ன பண்ணும், Terraform init பண்ணீங்கன்னா என்ன பண்ணும், எப்படி நீங்க git init பண்ணா ஒர்க் ஆகுதோ அதே போல தான் ஓகேவா. நெக்ஸ்ட் Terraform validate. இந்த கமெண்ட் என்ன பண்ணும்னா உங்களுடைய ஸ்கிரிப்டை ஏதாச்சும் சின்டாக்ஸ் எரர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், வேலிடேட் பண்ணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இஸ் Terraform plan. Terraform planன்ற கமெண்ட் என்ன பண்ணும்னா நீங்க எழுதியிருக்க ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்க ரிசோர்ஸ் பிளாக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரிப்டோட ரிசோர்ஸ் பிளாக்கு என்ன பண்ண போகுதுன்றத ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்கும். வாட் இஸ் அவுட்லைன் மீன்ஸ் பிளான் ஓகேங்களா. இப்போ நீங்க அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது என்னவா கொடுக்கும், ஒரு பிளான் மாதிரி கொடுக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் Terraform apply. இது கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா நீங்க ரிசோர்ஸ் பிளாக்ல என்னெல்லாம் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும்னு கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே என்ன ஆகும், ரிசோர்ஸ் என்ன ஆகும், கிரியேட் ஆகும் ஓகேங்களா. திஸ் இஸ் த 4 பேசிக் கமெண்ட்ஸ் ஓகேங்களா. ஓகே, நான் இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். இந்த கமெண்ட்டை எப்படி ரன் பண்றது யூசிங் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க ரன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ரன்னுக்கு பக்கத்துல ட்ரிபிள் டாட் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா டெர்மினல்னு ஒன்று இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கங்க ஓகேங்களா. நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன ஃபோல்டருக்குள்ள இருக்கு பாருங்க, சி தேவா பர்சனல் டெஸ்ட்டுக்குள்ளார இருக்கு ஓகேங்களா. ஆனா என்னுடைய ஃபைல் எங்க இருக்கு, டெஸ்ட்டுக்குள்ளார ஈவினிங்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளார இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சிடி ஈவினிங் அப்படின்னு வந்துக்கணும் ஓகேங்களா. இப்போ நான் ஈவினிங்குள்ளார இருக்கேன், அங்கதான் என்னுடைய main.tf ஃபைல் இருக்கு ஓகேங்களா. வாட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் கமாண்ட், Terraform
Init. init terraform init அப்படின்னு கொடுத்தனா இப்போ வரைக்கும் எனக்கு இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கு. இப்போ இந்த terraform initனு கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பாருங்க. இனிஷியேஷன் இன் பேக்எண்ட் என்னென்னலாம் இனிஷியேட் ஆகுது பாருங்க. ப்ரொவைடர் பிளகின்ஸ்லாம் என்னென்னலாம் பாருங்க. HashiCorp AWS வெர்ஷன் இந்த வெர்ஷன் என்ன பண்ணுது டவுன்லோட் பண்ணுது. நெக்ஸ்ட் HashiCorp உடைய AWS வெர்ஷன் Installation. 5.26.0 இது எல்லாத்தையும் என்ன பண்ணுது பேக்ரவுண்டை இனிஷியேட் பண்ணுது. ஓகேங்களா, எனக்கு இனிஷியலேஷன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே இந்த மாதிரி உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லி இனிஷியலேஷன் வரும். பிளஸ் வந்து உங்களுக்கு terraform.log.hcl ஒரு என்ன இருக்கும் ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். .terraform அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். எப்படி நீங்க git init பண்ணா .gitனு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகுதோ சேம் தான். ஓகேவா, கிளியரா கைஸ்? வாட் இஸ் அவர் நெக்ஸ்ட் கமாண்ட்? terraform validate என்ன பண்ண போகுது? Validate the code. syntax ஈச் அண்ட் எவ்ரி லைனை போயிட்டு சின்டாக்ஸ் செக் பண்ண போகுது. ஓகேங்களா, நான் terraform validateனு கொடுத்துட்டேன். அப்ப நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ற ஃபைல் வந்து main.tfன்னு மட்டும் தான் கிரியேட் பண்ணோங்களா? இல்ல அது அப் டு உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம நாளைக்கு அட்வான்ஸ் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா, எப்படிலாம் ஃபைல் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ பாருங்க எனக்கு ஒரு எரர் வந்திருக்கு. இங்க பாருங்க எரரும் ஷோ பண்ணுச்சு. ஓகேங்களா, லைன் நம்பர் எதுல வருது? எரர் 17ல வருது. 17 வரேன். திஸ் இஸ் 17. ஓகேங்களா, நேம்ல என்ன எரர் வருது பாருங்க. Security underscore. என்ன எரர்? யாராச்சும் ட்ரபிள் ஷூட் பண்ணுங்க. இந்த மாதிரி security என்னவா இருக்கு? இந்த மாதிரி கொடுக்கலாமா? புரியலங்களா? ஜஸ்ட் நான் இங்க போறேன். நான் இங்க இருந்து தான் கோட காப்பி பண்ணேன். நான் வேற எதனா டிஃபரெண்டா பண்ணனா? இல்ல, இங்க இருந்து தான் காப்பி பண்ணீங்க. இங்க நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். சொல்லுங்க. AWS செக்யூரிட்டி குரூப்புக்கும் AWS டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப்புக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப்னு கொடுத்தீங்கனாலே நேம்ன்றது என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட் அதுவா பிக் பண்ணிக்கும். ஓகேங்களா, ஆனா நாம இப்ப நான் கிரியேட் பண்றது AWS செக்யூரிட்டி குரூப்புக்குள்ளார நேம் வச்சு டிஃபால்ட்டுக்குள்ளார நான் நேம் வச்சு கிரியேட் பண்றேன். அதனால எனக்கு எரர் ஷோ பண்ணுது. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்றேன் AWS செக்யூரிட்டி குரூப்னு மாத்திக்கிறேன். ஓகேங்களா, இங்க போயிட்டு AWS செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு மறுபடியும் அதே கமெண்டா நான் ரன் பண்றேன். terraform validate. அந்த மேல இருக்கிற கமெண்ட் எப்படி சேவ் பண்ணீங்க? சேம் கண்ட்ரோல் எஸ் தான். ஓகே. இப்போ எனக்கு என்னாச்சு பாருங்க. சக்சஸ் the config is valid அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இந்த terraform validate உடைய இது புரியணுன்றதுக்காக தான் நான் மிஸ் மேட்சஸ் எடுத்து போட்டிருந்தேன். ஓகேங்களா, நீங்க இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு தப்பான ஒரு என்ன சொல்றது ஒரு ரிசோர்ஸ் குரூப் நேம்குள்ளார நீங்க தப்பா ஏதாச்சும் அட்ரிபியூட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எரர் அடிக்கும். இதுல எதனா நீங்க மிஸ்டேக் பண்ணாலும் இப்போ குரூப்புக்கு பதிலா இந்த P விட்டாலும் உங்களுக்கு எரர் அடிக்கும். ஓகேங்களா, this is I think நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஹலோ, எஸ். நான் எப்போ மியூட் பண்ணேன்? அந்த terraform plan எடிட் பண்ணும்போது. ஓ சாரி, நான் எப்படி மியூட் ஆச்சுனே தெரியல. ஓகே
ஓகே. எதுவும் இல்லைங்க. டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது பாருங்க. அது என்டையர் கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? என்னென்ன கான்ஃபிகரேஷன்ல கிரியேட் பண்ணுதோ அது எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு, ஓகேங்களா? அட் த எண்ட் என்ன சொல்லுது பாருங்க. பிளான்ல 1 to ஆட்னு சொல்லுது. ஓகேங்களா? அப்படின்னா என்ன ஆகுது? ஒரு ரிசோர்ஸ் குரூப் உங்களுக்கு ஆட் ஆக போகுது இந்த ஸ்கிரிப்ட் மூலியமான்னு சொல்லுது. ஓகேங்களா? இது எதுக்காக நம்ம பண்றோம்னா, இனிஷியலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? இந்த மாதிரி டெராஃபார்ம் அப்ளை கொடுத்துட்டு ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்ணக்கூடாது ப்ரொடக்ஷன்ல. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க ஏதாச்சும் தப்பான கான்ஃபிகரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய இஷ்யூ ஆயிடும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணலாம்னா, இன்ஸ்டெட் ஆஃப் தட் இந்த டெராஃபார்ம் பிளான் இருக்கு இல்லையா? நான் சொல்றது இனிஷியல் டேஸ்ல. ஓகேங்களா? இந்த டெராஃபார்ம் பிளான அப்படியே காப்பி பண்ணி நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஃபைலா கிரியேட் பண்ணி உங்களுடைய சீனியர் டீம் லீட், ஓகேங்களா? உங்களுடைய டீம் லீட் இருப்பான். அவனுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அந்த ஸ்கிரிப்ட் இததான் எனக்கு இந்த ரிசோர்ஸ்ல இந்த கான்ஃபிகரேஷன்ல தான் ஆட் பண்ண போகுது. அதுக்கான பிளான் இது. ஓகேங்களா? இஸ் இட் ஃபைனான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஃபார்முலா ஒரு மெயில் போட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் நாட் அ மேண்டிட்டரி. ஓகேங்களா? பட் நீங்க என்ன சொல்லலாம்னா, என்னோட ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷன்ல நான் இப்படிதான் ஃபாலோ பண்ணேன். அதையே நான் இங்கேயே ஃபாலோ பண்ணிக்கலாம்னு ஒரு தடவை கேட்டுக்கங்க. டீம் லீடு கீழ. அவன் வேணாம், நீ என்ன பண்றியோ அத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டானா, நீங்க அந்த மாதிரி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்ல. ஓகேங்களா? இது எதுக்காகனா உங்களுடைய சேஃபர் சைட்காக. ஓகேங்களா? நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க தப்பா கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுடைய லீட் சொல்லக்கூடாதுன்றதுக்காக. ஓகேவா? கிளியரா? டெராஃபார்ம் பிளான் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கிளியரா? Clear. நெக்ஸ்ட் டெராஃபார்ம் அப்ளை அப்ளை கொடுத்தா என்ன நடக்கும்னு சொன்னேன்? ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிடும். ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? பார்க்கலாமா? நான் டெராஃபார்ம் அப்ளை கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு இங்க இன்னொரு ஃபைல் கிரியேட் ஆகும் பாருங்க. அடிஷனலா ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகுதா? டெராஃபார்ம் டாட் டிஎஃப் ஸ்டேட் ஃபைல். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் டைம், இது எவ்ரி டைம் கேட்டுட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போகுது, கிரியேட் பண்றியான்னு கேக்குது. நான் எஸ்ன்னு கொடுத்துட்றேன். எஸ்ன்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகுது பாருங்க, ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கிரியேட் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி நீங்க செக் பண்ணுவீங்க? உங்களுடைய ஏடபிள்யூஎஸ்ல போயிட்டு செக்யூரிட்டி குரூப் போங்க. செக்யூரிட்டி குரூப் போனீங்கன்னா இந்த நேம்ல உங்களுக்கு என்ன இருக்கணும்? என்ன நேம்ல கிரியேட் ஆயிருக்கணும்? மை செக்யூரிட்டி அண்டர்ஸ்கோர் மை செக்யூரிட்டி இவிஇ அப்படின்னு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? செக் பண்ணிடலாம். இருக்கு. கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அது கரெக்டா தான் கிரியேட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த நேம்ல தான் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இன்பவுண்ட் ரூல் நான் கொடுத்தது ஓப்பன் ஆயிருக்கா? இன்பவுண்ட் ரூல் என்னது? ஆல் டிராஃபிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவுட்பவுண்ட் ரூல் என்ன இருக்கு? அதுவும் ஆல் டிராஃபிக். எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் ஃபார் ஒன்லி a செக்யூரிட்டி குரூப். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னா, நான் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா சம் கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்றாங்க. இல்ல நீ பண்ண செக்யூரிட்டி குரூப் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும்? அத போய் எடிட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் 0.000ன்னு கொடுத்திருக்கேன். அந்த 0க்கு பதிலா நான் என்ன பண்றேன்? ஐ ஜஸ்ட் கிவ் a 18 இப்படின்னு நான் ஒரு சேஞ்சஸ் பண்றேன். ஓகேங்களா? சிஐடிஆர் பிளாக்ல நான் என்ன பண்றேன்? ஒரு சேஞ்சஸ் பண்றேன். சேஞ்சஸ் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பிஃபோர் தட் நான் இந்த tf.state ஃபைல உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைல். ஓகேங்களா? tf ஸ்டேட் ஃபைல்ன்றது என்னதுங்க? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைல். ஓகேங்களா? ஏன்னா whenever you just give a plan or apply, உங்களுடைய ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த tf ஸ்டேட் ஃபைல் இருக்கு இல்லையா? இததான் வந்து செக் பண்ணும். ஓகேங்களா? இங்க இருக்க ஸ்கிரிப்டை எடுத்துட்டு வந்துட்டு இந்த கான்ஃபிகரேஷன் எடுத்துட்டு வந்துட்டு இந்த ஸ்டேட் ஃபைல செக் பண்ணும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும். ஓகேங்களா? கம்பேர் பண்ணி ஏன்னா கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இங்க இந்த சிஐடிஆர் பிளாக் என்ன இருக்கு? என்னோட ஸ்டேட் ஃபைல்ல என்ன இருக்கு? கைஸ் என்ன இருக்கு? சிஐடிஆர் பிளாக் என்ன இருக்கு இங்க? 0000/0 இருக்கு. கரெக்டா? கைஸ் என்னுடைய வாய்ஸ் கிளியரா? எஸ் எஸ் கேக்குதுங்க. இந்த டிஎஃப் ஸ்டேட் ஃபைல்ல 00 இருக்கு. ஆனா இப்போ எனக்கு சேஞ்சஸ் என்ன சொல்லிருக்காங்க? எனக்கு 00 வேணாம். அதுக்கு பதிலா எனக்கு 18 சிஐடிஆர் பிளாக் மாத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நான் அதை என்ன பண்ணிருக்கேன்? ஸ்கிரிப்ட்ல சேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்போ நான் இதை டெராஃபார்ம் பிளானோ அப்ளையோ கொடுத்தா எனக்கு என்ன பண்ணும்னா, இதுல இருக்க என்டையர் கான்ஃபிகரேஷன் எடுத்துட்டு வந்துட்டு உங்களுடைய ஸ்டேட் ஃபைலோட கம்பேர் பண்ணும். ஓகேங்களா? கம்பேர் பண்ணி எதனா சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அந்த கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் மட்டும் பண்ணும். கிளியரா?
இப்போ பாருங்க, நான் இது சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இங்க போயிட்டு டைரக்டா டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க. ஏதாச்சும் ஆட் ஆயிருக்கா? புதுசா ரிசோர்ஸ் எதனா ஆட் ஆயிருக்கா? 0 to add. ஆனா எனக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க. சேஞ்ச் 1 to சேஞ்ச் சேஞ்ச் அப்படின்னா ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கு. அது என்ன சேஞ்ச் நீங்க பார்க்கணும்னா ஜஸ்ட் நீங்க இங்க போனீங்கன்னா அவனே போட்டிருப்பான். இந்த மைனஸ்ன்னு போட்டிருக்கிறதெல்லாம் என்னதுங்க? இந்த பிளாக்கே என்ன பண்ணிருக்கான்? இதுல தான் சேஞ்சஸ் இருக்குன்றதால இந்த பிளாக் என்ன பண்ணிட்டான்? ரிமூவ் பண்ணிட்டு புதுசா வந்திருக்கிற கான்ஃபிகரேஷன் பிளாக் என்ன பண்ணிட்டான்? அப்படியே ஆட் பண்ணிட்டான். கிளியரா? இப்போ நான் டெராஃபார்ம் அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்தனா எனக்கு இந்த சேஞ்சஸ் எங்க ரெஃப்ளெக்ட் ஆயிடும்? சர்வீஸ் குரூப் என்னுடைய AWS அக்கௌண்ட்லயும் ரெஃப்ளெக்ட் ஆயிடும். பார்க்கலாம். ஓகேங்களா? டெராஃபார்ம் அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்கேன். எஸ். என்ன ஆயிருக்கு பாருங்க. 1 to changed. ஓகேங்களா? அப்போ ஒரு சேஞ்ச் நடந்துருச்சு. அது நடந்துருச்சா இல்லையான்னு நான் போயிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். திஸ் இஸ் மை செக்யூரிட்டி குரூப். கிளிக் பண்ணேன். இன்பவுண்ட் ரூல் என்ன ஆச்சு? டெஸ்டினேஷன் மாறிடுச்சா? எஸ் ஓகேங்களா? கைஸ் கிளியரா? எஸ் இப்போ போயிட்டு நான் ஸ்டேட் ஃபைல் பார்க்குறேன். ஓகேங்களா? எனக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட் ஃபைல்ல புதுசா அப்டேட் பண்ண எல்லாமே என்ன ஆயிடுச்சு? சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேனுவலா போயிட்டு ஏதாச்சும் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னு வைங்களேன். ஒரு ரிசோர்ஸ்க்குள்ள மல்டிபிள் ரிசோர்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ விபிசி கிரியேட் பண்றீங்க அப்படின்னா சப்நெட் இதெல்லாமே சேர்த்து தான் கிரியேட் பண்ணுவீங்க. கரெக்டா? எஸ் இப்படிதானே கிரியேட் பண்ணுவோம். எஸ் எஸ் ஓகேங்களா? அப்போ நீங்க மேனுவலா டெலீட் பண்ணும்போது இன்கேஸ் சப்நெட்டையோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வால்யூமையோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அது அப்படியே உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கும். கரெக்டா? எஸ் தட் மீன்ஸ் உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ட்ராக் பண்றது கஷ்டம். கரெக்டா? மேனுவலா கிரியேட் பண்ணா. இதே நீங்க ஸ்கிரிப்டட் வே அதுவும் டெராஃபார்ம்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ட்ராக் இட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்னொரு கமாண்ட் யூஸ் பண்ண போறேன். டெராஃபார்ம் டெஸ்ட்ராய் அப்படின்னா என்ன ஆகும்? யாராச்சும் சொல்லுங்க. கம்ப்ளீட்டா டோட்டலா ரிமூவ் ஆயிடும். கம்ப்ளீட்டா டெலீட் ஆயிடும் எல்லாமே, இன்க்ளூடிங் அந்த சப்நெட் கிரியேட் பண்ண செக்யூரிட்டி குரூப், ரிசோர்ஸ் குரூப். நீங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இந்த ஸ்கிரிப்ட்ல என்னெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே என்ன ஆயிடும்? உங்களுக்கு டெஸ்ட்ராய் ஆயிடும். ஓகேங்களா? இது ஒண்ணு விட்டு ஒண்ணுலாம் என்ன ஆகாது? உங்களுக்கு டெலீட் ஆகாது. ஓகேங்களா? இந்த ஸ்கிரிப்ட்ல என்னெல்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கோ என்னெல்லாம் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆயிருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிடும்? இட்ஸ் எ டெஸ்ட்ராய்ட் இட். ஓகேங்களா? டெஸ்ட்ராய் பண்ணுமான்னு கேக்குது. எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு செக்யூரிட்டி குரூப் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஓகேங்களா? வேணும்னா நீங்க இங்க போயிட்டு உங்களுடைய AWSல இப்போ போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணனா அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி குரூப்பே எனக்கு இருக்காது. கிளியர் கைஸ்? எஸ் I just stop the recording. ஓகேங்களா? This is a basic things. ஓகேங்களா?